சிவகங்கை சீமையை இழந்து ஓராண்டு உருண்டோடிவிட்டது. பாய்குடி கிராமம். அடர்ந்த தென்னை மரங்களுக்கிடையே சின்னஞ்சிறு மாளிகை. அங்கே ஓர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது. அதில் அமர்ந்திருந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை கவலைகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஆடும் ஊஞ்சல் அமைதியானது. அமைச்சரின் விழிகள் குளமாகின. மலையளவு துயர் வந்த போதும் நிலை குலையாத அமைச்சருக்கு இப்போது என்ன வந்தது? வயோதிகம் வந்து சேர்ந்ததால் அவர் உள்ளத்தில் கவலையும் கண் சிமிட்டுகிறதா? வெள்ளையரிடமிருந்து சிவகங்கை சீமை விடுதலை காண்பதற்கு முன் தம் விதி முடிந்து விடுமோ என்ற அச்சம் அவர் உள்ளத்தில் அரங்கேறிவிட்டதா? இல்லை இல்லை, விருப்பாட்சியில் இருந்து வந்த நாளிலிருந்துதான் அமைச்சரிடம் இந்த மாற்றம். இத்தனை காலமும் காப்பாற்றி வந்த தமது நிர்வாக திறமை வாத்தியார் வெற்றிவேலுவின் ஈன செயல்களால் சீர்குலைய இருந்ததே. காலை சுற்றிய அந்த நஞ்சு பாம்பை நாம் கவனிக்க தவறிவிட்டோமே. எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கும் நாம் இந்த வெற்றிவேல் விஷயத்தில் மட்டும் ஏமாந்து விட்டோமே. குயிலி என்ற அந்த சின்னஞ்சிறு பெண் மட்டும் உரிய நேரத்தில் செயல்படாமல் இருந்திருந்தால் வேலுநாச்சியார் கதி என்னவாயிருக்கும்? நமது நிலையும் எப்படி முடிந்திருக்கும்? தேசத்தை மீட்கும் நமது தியாக பணியும். இது போன்ற சிந்தனைகள் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை உள்ளத்தில் உட்கார்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவரது நெஞ்சு துடிப்பதும் விழிகள் கண்ணீர் வடிப்பதும் வாடிக்கை ஆயிற்று. இந்த வேதனை அவருக்கு நோயை தந்தது. அதை அறிந்த வேலுநாச்சியார் பலமுறை பாய்குடி வந்து அமைச்சரை சந்தித்து சென்றார். அவர் நோய் தீர வைத்தியர்களை நியமித்தார். உதவிக்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் பெரிய மருதுவை அமைச்சருடன் தங்க ஆணையிட்டார். இருந்தும் என்ன செய்ய? ஒரு நாள் இரவு உறங்கத் தொடங்கிய அமைச்சர் மறுநாள் உயிரற்று கிடந்தார். இந்த துயர செய்தி கேட்டு வேலுநாச்சியார் ஓடோடி வந்தார். உடையாள் மறைவிற்கு பின் மீண்டும் ஓரிடி வேலுநாச்சியார் நெஞ்சில் இறங்கியது. அமைச்சராகவும் ஆசானாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்தி வந்த தாண்டவராயன் பிள்ளையின் மரணம் வேலுநாச்சியாரை தனிமரமாக்கியது. முடிந்தும் முடியாத மாலை வேலை. தண்டோர சத்தம் கேட்டு வீதிக்கு வந்தனர் மக்கள். எல்லா மகாசனங்களும் அறிவது. இந்த அறிவிப்பை கேட்ட அனைவரும் அரண்மனை திடலுக்கு அவசியம் வர வேண்டும். வராதவர்கள் அரசுக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக கருதி தண்டிக்கப்படுவார்கள். இது நவாபின் ஆணை என்று தண்டோரக்காரன் அறிவித்து சென்றான். அறிவிப்பை கேட்டவர்கள் என்ன விஷயம் என்பது தெரியாமல் முணுமுணுத்து கொண்டனர். இருப்பினும் அனைவர் கால்களும் அரண்மனை திடல் நோக்கி அணிவகுத்தன. அரண்மனை திடல். நடுநாயகமாக மல்லாரி ராயன். அவனுக்கு அருகில் அவன் தம்பி ரெங்கராயன். கூடியிருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டும் காத்திருந்தனர். மல்லாரி ராயன் தான் பேச்சை தொடங்கினான். வேலுநாச்சியார் முகாமிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் என்பவரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குயிலி என்பவள் கொலை செய்திருக்கிறாள். அது பற்றி உங்களின் கருத்தை கேட்பதற்காகத்தான் உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் என்றான். மல்லாரி ராயனின் புதிர் பேச்சு புரியாமல் பலர் திகைத்தனர். நவாப் எங்கே? அவரது பெயரால் அறிவிப்பு கொடுத்துவிட்டு மல்லாரி ராயன் கூட்டத்தை வழிநடத்துவது ஏன்? நவாபு அரசில் மல்லாரி ராயனுக்கு ஏதும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் கூடியிருந்தோர் எண்ணினர். ஆனால் வினா தொடுக்க இயலாமல் விழித்தனர். கொலை செய்யப்பட்டவர் நம்மை போன்று உயர் சாதியில் பிறந்தவர். கொலை செய்தவள் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவள். இந்த கொடுமைக்கு முடிவு காண உயர் சாதியினர் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். நமக்கு பணிவிடை செய்பவர்களும் நம்மை கண்டால் பணிந்து செல்பவர்களுமான தாழ்த்தப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதை அனுமதிக்க முடியாது என்று ஆர்ப்பரித்தான் ரெங்கராயன். என்ன நடந்தது என்பதை விவரிக்காமலேயே இட்டுக்கட்டிய பொய்களால் அங்கே சாதி உணர்வுக்கு சதிராட்டம் நடந்தது. தம்மை உயர் சாதியினராக கருதிய சிலர் தாழ்ந்த சாதியினரை வெறுப்போடும் வெறியோடும் பார்த்தனர். அடுத்து என்ன நடக்கும் என்பதறியாமல் தாழ்த்தப்பட்டோர் வெளி பிதுங்கினர். உயர் சாதி தாழ்ந்த சாதி என இரு பிரிவுகளாக மனித சாதியை பிரித்து பிரித்து பேசினர். கூச்சலும் குழப்பமும் கைகோர்க்க கூட்டம் கலைந்தது. இருப்பினும்
மல்லாரி ராயனின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு தற்காலிக வெற்றி கிடைக்கத்தான் செய்தது. தங்களின் கடைசி ஆயுதமாக எதிரிகள் சாதியை கையில் எடுத்து விட்டனர் என்ற செய்தி வேலுநாச்சியாரை தொட்டது. அந்த கொடியவர்களால் குயிலிக்கு ஆபத்து நேரலாம் என்று வேலுநாச்சியார் அஞ்சினார். ஆனால் எதிரிகளின் குறி வேலுநாச்சியார் தான் என்பது அவருக்கு தெரியாமல் போயிற்று. வேலுநாச்சியார் தங்கியிருக்கும் விருப்பாட்சி அரண்மனை. வேலுநாச்சியாரின் அழைப்பின் பேரில் மருது சகோதரர்கள் வந்து காத்திருந்தனர். அனைவரும் வேலுநாச்சியார் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். அப்போது ஒரு சேடி பெண் குயிலியை அழைத்து வந்தாள். அடுத்து வந்த வேலுநாச்சியாரை கண்டு அனைவரும் பணிவுடன் வணக்கம் கூறினர். மறுவணக்கம் கூறி முடித்த வேலுநாச்சியார், மருது சகோதரர்களே, சிவகங்கை சீமையில் சாதி வெறி தூண்டப்பட்டு வருகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. அதனால் குயிலியின் உயிருக்கும் அந்த கயவர்களால் ஆபத்து நேரலாம் என நான் அஞ்சுகிறேன். இனிமேல் குயிலி என்னுடன் தங்குவதே பாதுகாப்பானது என்று நான் எண்ணுகிறேன் என்றார். தாயே, தங்களின் முடிவிற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என்றான் பெரிய மருது. வேலுநாச்சியார் குயிலியை பார்த்தார். அவள் முகத்தில் ஆனந்தம் அரும்பியிருந்தது. இனி குயிலிக்கு ஆபத்தில்லை என்ற மகிழ்ச்சியில் வேலுநாச்சியார். ஆனால் குயிலியின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. இனி ராணியை கண் இமை போல் நாம் காத்தாக வேண்டும். அதற்குரிய வாய்ப்பு நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் குயிலி. அன்று இரவு ஊர் உறங்கிய நேரம். கட்டிலில் வேலுநாச்சியாரும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் ஆழ்ந்த நித்திரையில். சன்னல் ஓரத்தில் கிடந்த கட்டில் காலியாக இருந்தது. வேலுநாச்சியார் கட்டிலுக்கு அருகில் தரையில் படுத்திருந்த குயிலி தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். அப்போது சருகுகள் மிதிப்படும் சத்தம். குயிலி காது கொடுத்தாள். சிறிது நேரம் அமைதி. மீண்டும் காலடி ஓசை. குயிலியின் காதுகளும் விழிகளும் காத்திருந்தன. வெளியிலிருந்து சன்னல் மெதுவாக திறக்கப்பட்டது. உருவம் ஒன்று சன்னல் வழியே நோட்டம் விட்டது. அடுத்த நிமிடம் கத்தி ஒன்று வேலுநாச்சியாரை நோக்கி பாய்ந்தது. மங்கிய வெளிச்சத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கத்தியை கைப்பற்ற முயன்றாள் குயிலி. குயிலியின் கையை பதம் பார்த்து நின்றது கத்தி. வலி தாங்க இயலாமல் அம்மா என்று கத்தினாள். சத்தம் கேட்டு விழித்த வேலுநாச்சியார் தரையில் விழப்போன குயிலியை தாங்கி பிடித்தார். தமது மடியில் கிடத்தி வடிந்த இரத்தத்தை தமது புடவையால் துடைத்தார். குயிலியின் கண்ணீரை வேலுநாச்சியார் கரங்கள் துடைத்தன. அறைக்குள் ஓடி சென்று மருந்துடன் வந்தார். குயிலியின் காயத்திற்கு மருந்திட்டு கட்டு போட்டார். அது மகளுக்கு ஒரு தாய் செய்யும் முதலுதவி போன்று குயிலியின் கண்களில் தெரிந்தது. வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார் நடந்தது எதையும் அறியாமல் அமைதியான தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். குயிலியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே வேலுநாச்சியாரின் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்ததால் கத்தி வீசி அவனை கவனிக்க தவறிவிட்டார். அந்த கயவன் சிவகங்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். விருப்பாட்சி திடல். மருது சகோதரர்களும் சிவகங்கை சீமை வீரர்களும் வீர பெண்மணிகளும் கோபால் நாயக்கரும் குழுமியிருந்தனர். போருடை தரித்த வேலுநாச்சியார் அவர் விழிகள் இரண்டும் செந்தூரம் போன்று சிவந்திருந்தன. அவரின் வாய் அசைவுக்காக அனைவர் செவிகளும் காத்திருந்தன. ஒரு செருமலுடன் தொண்டையை சரி செய்து கொண்டு வேலுநாச்சியார் பேசத் தொடங்கினார். மாவீரர்களே, நேற்று இரவு நம் கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு கயவன் என் அறைக்குள் கத்தி வீசிவிட்டான். என் உயிர் பறிக்கும் நோக்கத்தில் தான் அது நடந்ததாக குயிலி என்னிடம் சொன்னாள். குயிலியை கொல்வதுதான் அவனது திட்டமாக இருந்திருக்கும் என்பது எனது எண்ணம். எவர் உயிரை பறிக்க வந்தான் என்பதல்ல முக்கியம். எப்படி அவனால் என் இருப்பிடத்திற்குள் வர முடிந்தது என்பதுதான் எனது கேள்வி என்று நிறுத்த அனைவரும் தலை கவிழ்ந்து நின்றனர். மீண்டும் வேலுநாச்சியார் தொடர்ந்தார். நமது வீரர்களில் எவரோ பணத்திற்கு மதிமயங்கி வந்தவனுக்கு வழிவிட்டிருப்பார் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் நமது வீரர் துணையின்றி என் அறைக்கு எதிரியால் வர இயலாது. நம் எதிரிகள் இப்போது சாதியின் துணையை நாடி இருக்கிறார்கள். அது போன்ற சாதிப்பித்து கொண்ட நம் வீரர் ஒருவர் தான் கத்தி வீசிய கயவனுக்கு துணை போயிருக்க வேண்டும் என்று நான் அஞ்சுகிறேன். நம் தாயகத்தை விட சாதிதான் பெரிதென்று என்னும் எவரும் எனக்கு பின்னால் அணிவகுக்க வேண்டாம்.
அவரை யார் என்று கண்டுபிடிப்பது எனக்கொன்றும் பெரிதல்ல. ஆனால் அவரை போன்றவர்களின் மனதிலிருந்து சாதிப்பே அகல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்றபோது எவராக இருக்கும் என்று மனதிற்குள் பலர் எடை போடத் தொடங்கினர். உயர்குலத்தில் பிறந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் நம் தாய் நாட்டிற்கு துரோகம் செய்தார். ஆனால் தாழ்த்தப்பட்ட சாதியில் பிறந்த குயிலி நம் தேசத்திற்காக அவரை கொலை செய்தார். இந்த உண்மையை நம் சீமை மக்களுக்கு சொல்லாமல் சாதி மோதலாக சதிகாரர்கள் பரப்பி வருகின்றனர். இதற்கு இங்கும் ஒரு சிலர் ஆட்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒவ்வொரு மனிதர் உடம்பிலும் ஓடுவது சிவப்பு ரத்தம்தான். இதிலே சாதி ரத்தம் எங்கே வந்தது? உயர் சாதியில் பிறந்தவர்களுக்கு 4 விழிகள் இருப்பதில்லை. தாழ்ந்த சாதியில் பிறந்தவர்களுக்கு கால்கள் தலையிலும் கைகள் அடிவயிற்றிலும் இருப்பதில்லை. மனித குலத்தில் 2 பிரிவுகள்தான். அவை ஆண் பெண் மட்டுமே. இதிலும் ஆண்கள் பெண்களை அடக்கியாள நான் அனுமதிப்பதில்லை. 5 அறிவு நாய் கூட தங்களுக்குள் சாதி பார்த்து பேதம் கொள்வதில்லை. அதனால் மனிதர்கள் சாதியால் பிரிவதும் சண்டைகள் போடுவதும் எனக்கு உகந்ததல்ல. இன்று சாதியை துணை கொண்டு சிவகங்கை சீமையில் அராஜகம் செய்பவர்கள் முகவிலாசத்தை நாம் புரிந்தாக வேண்டும். என் கணவரை சுட்டு தள்ளியவன் வெள்ளைக்காரன். அவன் நம் சாதியும் இல்லை, நம் மண்ணில் பிறந்தவனும் இல்லை. அவன் நம் மன்னரை கொன்றபோது இன்றைய சாதியாளர்களின் சாதி உணர்வு எங்கே போனது? இன்று சிவகங்கை சீமையை ஆளும் நவாபு எங்கே பிறந்தவன்? தங்கள் சுயநலத்திற்காக சாதியை நாடுவோரின் சுயரூபத்தை நாம் புரிந்தாக வேண்டும். எல்லா சாதியிலும் நல்லவர்கள் உண்டு, அதே போன்று எல்லா சாதியிலும் கெட்டவர்களும் உண்டு. எல்லா மதத்திலும் தியாகிகள் உண்டு, அதே போன்று எல்லா மதத்திலும் திருடர்களும் உண்டு. சாதி மதத்தை கடந்து அனைத்து நல்லவர்களையும் ஒன்றிணைக்கும் பணிதான் நமது நோக்கமாக இருத்தல் வேண்டும். சாதியும் மதமும் மக்களால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. மனித வர்க்கத்தையே அழித்துவிட்டு சாதியை வைத்துக்கொண்டு எவர் அழுவது? எனது எந்த செயலும் சாதியை முன்னிறுத்தி நடந்ததில்லை, இனிமேலும் நடக்காது. என் உயிர் உள்ளவரை சாதியின் பெயரால் ஒரு சொட்டு ரத்தம் கூட மண்ணில் சிந்த நான் அனுமதிக்க மாட்டேன். மதத்தை விடவும் சாதியை விடவும் மனிதம் மகத்தானது. அதனால் மனிதர்களை நேசிப்போம். நம் மண்ணின் விடுதலைக்காக அணிவகுப்போம். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பல்லிழைக்கும் கயவர்களையும் சுயநல பிண்டங்களையும் தோலுரித்து காட்டுவோம். அனைவரும் ஒன்றென திரண்டு நம் அன்னை நாட்டின் விலங்கை முறிப்போம். இதுவே நம் நாட்டிற்காக உயிர்விட்ட தியாகிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் என்று ஆவேசமாக பேசி முடித்தார் வேலு நாச்சியார். அனைவரும் ஆர்ப்பரித்தனர். அனைவர் முகங்களும் ஆனந்தத்தில் மூழ்கி திளைத்தன. சாதி என்ற அழுக்கு படிந்திருந்த சில உள்ளங்களில் கூட வேலு நாச்சியாரின் புதுமை கருத்துக்கள் நந்தவனமாக பூத்து குலுங்கின. அதிகாலையில் வீரர்களுக்கு போர் பயிற்சி அளிப்பதை பார்வையிடுவது, பெண்களுக்கு வளரி என்ற ஆயுதத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுப்பது, சிவகங்கை சீமையில் உள்ள தேச பக்தர்களுக்கு இரகசிய தகவல் அனுப்புவது, நேரில் வருபவர்களிடம் இழந்த நாட்டை மீட்பது பற்றி விவாதிப்பது, எதிரிகளின் பலம் பலவீனத்தை எடை போடுவது, தங்கியிருக்கும் முகாம்களை அடிக்கடி மாற்றி எதிரிகளை குழப்புவது, மகள் வெள்ளச்சி ஆபத்தில் சிக்கிவிடாமல் இருக்க தனி இடத்தில் தங்க வைப்பது, வெள்ளச்சியை கவலைகள் சூழாவண்ணம் கண்காணிப்பது, வீரர்களுக்கு வேண்டிய உணவு தானியங்களை சேமிப்பது, எதிரிகளை களத்தில் சந்திக்க நவீன ஆயுதங்களை சேகரிப்பது, வீரர்கள் சோர்ந்து விடாமல் இருக்க அவ்வப்போது வீர முழக்கம் இடுவது, ஹைதர் அலிக்கு ஓலைகளை அனுப்பி தமக்கு உதவி செய்ய வேண்டியதை நினைவுபடுத்துவது, ஒற்றர்களை அனுப்பி எதிரிகளின் ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து அதற்கேற்ப வியூகம் அமைப்பது என வேலு நாச்சியார் இரவு பகலாக உழைத்து கொண்டிருந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மறைவிற்கு பின் அனைத்திலும் வேலு நாச்சியாரின் கவனம் பதிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவின் துரோகத்திற்கு பின் எல்லாவற்றிலும் வேலு நாச்சியார் எச்சரிக்கையுடன் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை. விருப்பாட்சி பகுதி முழுவதும் ஹைதர் அலியின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்ததால் நேரடியாக எதிரிகளின் தாக்குதல் இல்லை. இருப்பினும் வெள்ளையரின் தொல்லைகள் முற்றிலும் முடிந்த பாடில்லை.
காசுக்கு விலை போகும் சில கயவர்களாலும் பதவி சுகத்திற்கு பல்லிழைக்கும் பச்சந்திகளாலும் வேலுநாச்சியாருக்கு தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. வெள்ளை அதிகாரிகளும் நவாப்பு கும்பலும் வேலுநாச்சியார் பற்றிய விபரங்களை எல்லாம் சேகரித்தனர். எந்த வடிவத்திலாவது எதை இழந்தாவது வேலுநாச்சியாரின் உயிரை பறித்துவிட வேண்டும் என்பதில் அந்த உளுத்தர்கள் உறுதி கொண்டிருந்தனர். இப்படியாக 7 ஆண்டுகள் உருண்டோடின. பிரான் மலையில் உள்ள மலைக்குகை மாளிகை. இங்குதான் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி தங்க வைக்கப்பட்டிருந்தாள். சந்நியாசி ஒருவர், சேடி பெண்கள் சிலர் வெள்ளைச்சிக்கு துணையாக நியமிக்கப்பட்டிருந்தனர். பின்மாலை நேரம். பிரான் மலையில் உள்ள மலைக்குகை மாளிகை. சில பெண்கள் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்தனர். மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அரிசிமா கோலம் அலங்கரித்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் மலைக்குகை மாளிகையும் கம்பீரமாக காட்சியளித்தது. 2 சேடி பெண்கள் வெள்ளைச்சியை கரம் பற்றி அழைத்து வந்தனர். அவள் தலை தரை நோக்கி தாழ்ந்திருந்தது. ஒரு நாற்காலியில் வெள்ளச்சியை அமர வைத்தனர். சில பெண்கள் அவள் கன்னத்தில் சந்தனத்தை தடவினர். இன்னும் சில பெண்கள் குலவையிட்டனர். ஆம், வெள்ளைச்சி பூ பெய்துவிட்ட நிகழ்ச்சிதான் அப்போது அங்கு நடந்து கொண்டிருந்தது. இப்போது அவளுக்கு வயது 15. பருவம் அவள் மேனியில் வஞ்சகமின்றி படர்ந்திருந்தது. அவளது விழிகளும் இதழ்களும் வேலுநாச்சியாரையும், நெற்றியும் மேனியும் முத்துவடுகநாதரையும், நிறம் கௌரி நாச்சியாரையும் நினைவுபடுத்தின. பெண்கள் அனைவர் முகத்திலும் இனம் புரியாத மகிழ்ச்சி இடம்பெற்றிருந்தது. ஆனால் குகையின் வாசலில் காவலுக்கு நின்றிருந்த வீரர்களின் உள்ளம் மட்டும் வேதனையில் விம்மி துடித்தன. மன்னர் முத்துவடுகநாதர் உயிரோடு இருந்து சிவகங்கையில் இந்த விழா நடந்திருந்தால் இது போன்றா நடந்திருக்கும் என்று அவர்கள் உள்ளம் எண்ணி பார்த்தது. உற்றார் உறவினர் இல்லை. ஊர் திரண்ட கூட்டம் இல்லை. ஆடம்பர ஆர்ப்பாட்டம் இல்லை. இருப்பினும் வெள்ளச்சியின் பூப்புனித நீராட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. இது பற்றியெல்லாம் வேலுநாச்சியார் கவலைப்படவில்லை. தன்னுடன் இருக்கும் பெண்களே உறவினர்கள், வீரர்களே தமக்கு சகோதரர்கள் என்ற எண்ணம் வேலுநாச்சியார் உள்ளத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தது. ஆனால் பெற்ற மகளுக்கு அடுத்து செய்ய வேண்டிய சுப காரியங்கள் எல்லாம் வேலுநாச்சியாரின் நினைவுக்கு வந்தன. அவற்றையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க இழந்த நாட்டை மீட்டாக வேண்டும். அதன் பின் தான் எதையும் செய்ய இயலும் என்று வேலுநாச்சியாரின் அடிமனம் அசை போட்டு கொண்டது. எது பற்றியும் கவலையின்றி வெள்ளச்சி கொழுபொம்மை போன்று நாற்காலியில் வீற்றிருந்தாள். சுற்றியிருந்த பெண்கள் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடித்தனர். விழா முடிந்ததும் அனைவரும் விருப்பாட்சி நோக்கி விரைந்தனர். மீண்டும் சேடி பெண்கள் சந்நியாசி பாதுகாப்பில் வெள்ளைச்சி. வெள்ளச்சியின் சடங்கு விழா முடிந்த மறுநாள் நள்ளிரவு முடியும் நேரம். கூரைகளின் காலடி ஓசை கேட்டு சேடி பெண்கள் கண் விழித்தனர். கண்களை திறந்து வெளியில் பார்த்தனர். 10-12 குதிரைகளில் தடிதடியாக சிலர் வந்து இறங்கினர். அவர்களில் ஒருவன் வெள்ளை தோள்காரன். அவன் தலைமுடி முழுவதும் வெள்ளி கம்பிகளாக வீற்றிருந்தன. இமை ரோமங்களும் கூட வெளுத்திருந்தன. கையில் துப்பாக்கியுடன் அவன் கதவை தட்டினான். ஆபத்தை அறிந்து கொண்ட சேடி பெண்கள் கதவை திறக்காமல் பக்கத்து அறையில் படுத்திருந்த சந்நியாசியை எழுப்பினர். ஆபத்தை அறிவித்தனர். என்ன செய்வது என்பது புரியாமல் திகைத்தார் சந்நியாசி. காத்திருக்க பிடிக்காத அந்த கயவர்கள் கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். ஒரு தடியன் சந்நியாசியை பிடித்து கொள்ள மற்றொரு தடியன் சேடி பெண்களை ஒரு அறையில் தள்ளி அடைத்தான். வெள்ளைக்காரன் துப்பாக்கியுடன் ஒவ்வொரு அறையாக தேடினான். தேடி வந்தது கிடைக்காததால் ஆத்திரத்தில் தரையை காலால் உதைத்தான். இறுதியாக சந்நியாசியின் அருகில் வந்த வெள்ளையன், வேலுநாச்சியார் எங்கே என்றான். ராணி இங்கில்லை. ராணி என்னடா பெரிய ராணி? எந்த நாட்டுக்கு இப்போது அவள் ராணி? நாடில்லாத பெண்மணிக்கு ராணி பட்டமா? அடுத்தவர் தயவில் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவள் உனக்கு ராணியா என்று கேட்டதடியன் சந்நியாசி முகத்தில் ஓங்கி குத்தினான். மூர்ச்சையாகி சந்நியாசி தரையில் சாய்ந்தார். மீண்டும் வெள்ளையனின் தேடும் படலம் தொடர்ந்தது. ஓர் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த வெள்ளைச்சி அவன் கண்ணில் பட்டாள். இவள் யார் என்பது போல் வெள்ளைக்காரன் பார்த்தான்.
வேலுநாச்சியாரின் மகளாக இருக்க வேண்டும் என்றான் ஒரு தடியன். தூங்கிக் கொண்டிருந்த வெள்ளைச்சியை சவுக்கால் ஓங்கி அடித்தான் மற்றொரு தடியன். அலறிக்கொண்டு எழுந்த வெள்ளைச்சியிடம் நீ யார் என்றான் முதல் தடியன். அழுது கொண்டே வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நான் என்றார். வெள்ளைச்சியின் பதிலை கேட்ட வெள்ளைக்காரனாய் கடகடவென சிரித்தது. அவன் சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் தடியர்கள் விழித்தனர். தாயை தேடி வந்தோம், குட்டி கிடைத்திருக்கிறது. குட்டியை பிடித்து சென்று விட்டால் நிச்சயம் குட்டியை தேடி தாய் வருவாள். அதனால் இவளை இழுத்து செல்லுங்கள் என்று தப்பும் தவறுமான தமிழில் சொன்னான் வெள்ளைக்காரன். மயக்கத்தில் சந்நியாசி. பூட்டப்பட்ட அறையில் சேடி பெண்கள். ஒரு தடியன் வெள்ளைச்சியை தரதரவென்று இழுத்து சென்றான். சிங்கத்தின் வாயில் சிக்கிய சிறுமுயலாக தவித்தாள் வெள்ளைச்சி. அதிகாலை நேரம். விருப்பாட்சி வயல்வெளி. மொத்த வீரர்களும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒரு பிரிவுக்கு சின்ன மருது வளரியை பயன்படுத்தும் முறையை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். மற்றொரு பிரிவுக்கு பெரிய மருது வாட்போரின் சூட்சமத்தை வர்ணித்து கொண்டிருந்தான். பெண்கள் பிரிவுக்கு போருடை தரித்த வேலுநாச்சியார் போர் தந்திரங்களை போதித்து கொண்டிருந்தார். வீரர்கள் மேனியில் வியர்வை துளிகள் விளைந்திருந்தன. அவர்கள் உள்ளத்தில் தேச விடுதலை மட்டுமே குடிக்கொண்டிருந்தது. இங்குள்ள ஒரு வீரனுக்கு எதிரிகளில் 20 பேர் கூட ஈடுகொடுக்க இயலாது என்பதை அவர்கள் விழிகள் பறைசாற்றின. அப்போது சேடி பெண்ணொருத்தி தலைவிரி கோலமாக ஓடி வந்தாள். அவளை கண்டதும் அனைவரும் திகைத்து நின்றனர். ஓடி வந்த சேடி பெண், மகாராணி, நம்மை இளைய ராணியை எதிரிகள் கடத்தி சென்று விட்டனர் என்று சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள். இது எப்படி நடந்தது, இனி என்ன செய்வது என்று புரியாமல் அனைவரும் தயங்கி நின்றனர். வேலுநாச்சியார் அடுத்து செய்ய வேண்டியது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தார். அனைவரின் பார்வையும் வேலுநாச்சியாரின் மீதே. சிறிது நேர அமைதிக்கு பின், மருது சகோதரர்களே, அதிகார போதை தலைக்கேறியவர்களுக்கு இன்னது செய்கிறோம் என்ற எண்ணமே இருக்காது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் என் மகளை எதிரிகள் கடத்திய நிகழ்ச்சி. நாம் 4 பிரிவுகளாக பிரிவோம். ஒவ்வொரு பிரிவுக்கும் 50 வீரர்கள் போதும். மற்றவர்கள் இங்கேயே இருக்கட்டும். ஒரு பிரிவுக்கு பெரிய மருது தலைமை, மற்றொரு பிரிவுக்கு சின்ன மருது தலைமை, 3வது பிரிவுக்கு குயிலி தலைமை, 4வது பிரிவுக்கு நானே தலைமை. இப்போதே பயணத்தை தொடங்குவோம். சிவகங்கை சீமை எல்லைக்குள் என் மகளை கொடியவர்கள் இழுத்து செல்வதற்குள் தடுத்து நிறுத்துவோம் என்று கூறிவிட்டு ஒரு குதிரையில் குதித்து ஏறினார் வேலுநாச்சியார். அவரை தொடர்ந்தன 50 குதிரைகள். குயிலி தலைமையிலும் பெரிய மருது தலைமையிலும் சின்ன மருது தலைமையிலும் 150 வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். மீதி இருந்தோர் நெஞ்சங்களில் கவலைகள் உட்கார்ந்து கொண்டன. பிரான் வளைகுகை மாளிகையிலிருந்து வெள்ளச்சியை கடத்தி வந்த கொடியவர்கள் சிறிது தூரம் சென்றதும் செய்வதறியாது திகைத்தனர். வானத்து சூரியன் வலம் வர தொடங்கியதால் அவர்கள் உள்ளத்தில் அச்சம் பற்றி கொண்டது. வெள்ளச்சியை இழுத்து செல்லும் வழியில் எவர் கண்ணிலாவது அகப்பட்டு விட்டால், எதிர்ப்படும் கிராம மக்கள் எதிர்க்க தொடங்கிவிட்டால் என்ற கவலை அவர்களை யோசிக்க வைத்தது. பகல் முழுவதும் காட்டிற்குள் பதுங்கி இருப்பது, இரவு வந்ததும் நகர்ந்து செல்வது என்று முடிவு செய்தனர். அதனால் வெள்ளச்சியை கடத்தி வந்த நாளன்றே அவர்கள் காட்டுக்குள் காத்திருந்தனர். 4 திசைகளிலும் வேலுநாச்சியாரின் வீரர்கள் தேடி பார்த்தனர். பிரான்மலை காட்டு பகுதியில் வேலுநாச்சியார் படை விரைந்து கொண்டிருந்தது. மாலை நேரம். திறந்த வெளியில் கட்டடமின்றி ஒரு கோவில். அதில் கற்சிலை ஒன்று கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. முறுக்கிய மீசையும் முறைக்கும் விழிகளுமாக அந்த சிலை பயங்கரமாக காட்சி தந்தது. அதன் முன்பக்கத்தில் ஒரு சூலாயுதம் நடப்பட்டிருந்தது. அதில் இரத்தக்கரைகள் படிந்து காய்ந்திருந்தன. சிலையை கண்டதும் குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். சாமியை தரிசனம் செய்தார். உடன் வந்த வீரர்களும் தெய்வத்தை தொழுது எழுந்தனர். அப்போது குதிரைகள் ஓடி வரும் சப்தம். வேலுநாச்சியார் சைகை கண்டு அனைவரும் பதுங்கி கொண்டனர். குதிரைகள் ஓடி வருவது வேலுநாச்சியார் கண்ணில் பட்டது. ஒரு குதிரையின் மீது ஒரு பெண்ணை கட்டியிருந்தனர். உற்று பார்த்தார். அது வெள்ளைச்சிதான் என்பதை உறுதி செய்து கொண்டதும் தமது வீரர்களுக்கு வேலுநாச்சியார் எச்சரிக்கை செய்தார். மகளை கடத்தியவர்களை குயிலி விரட்டி வருவதும் வேலுநாச்சியாருக்கு தெரிந்தது.
ஓடி வந்த எதிரிகளின் குதிரைக்கு முன்னால் உருவிய வாளுடன் வேலு நாச்சியார், பின்னால் குயிலி. தப்பிக்க வழியின்றி கயவர்கள் திகைத்து நின்றனர். வேலு நாச்சியார் படையும் குயிலி படையும் தடியர்களை துவம்சம் செய்தன. ஆபத்திலிருந்து தப்பிக்க வெள்ளைக்காரன் துப்பாக்கியின் துணையை நாடினான். வேலு நாச்சியாரை நோக்கி துப்பாக்கியை நீட்டினான். அடுத்த நிமிடம் வெள்ளைக்காரனின் துப்பாக்கி ஏந்திய வலது கை குயிலியின் வாளுக்கு இலக்காகி மண்ணில் விழுந்தது. வேலு நாச்சியாரின் வளரி வெள்ளைக்காரனின் தலையை உடம்பிலிருந்து தனிமைப்படுத்தியது. வெட்டுண்ட வெள்ளைக்காரனின் தலை சாமி சிலைக்கு முன்னின்ற சூலாயுதத்தில் குத்தி நின்றது. தடியர்கள் எல்லோரும் தப்பித்தால் போதுமென்று தலை தெறிக்க ஓடினர். ஓடி வந்த வெள்ளைச்சி வேலு நாச்சியாரை கட்டி கொண்டு அழுதாள். வேலு நாச்சியாரின் ஒரு கரம் வெள்ளச்சியின் முதுகை வருடி கொடுக்க, மற்றொரு கரம் வெள்ளச்சியின் கண்ணீரை துடைத்தது. அனைவரும் சூழ்ந்து நிற்க வேலு நாச்சியாரின் விழிகள் சூலாயுதத்தின் பக்கம் திரும்பியது. அதில் குத்தியிருந்த வெள்ளைக்காரன் தலையிலிருந்து வடிந்த ரத்தம் சூலாயுதத்தை நனைத்து கொண்டிருந்தது. வெள்ளைக்காரன் விழிகள் வேலு நாச்சியாரிடம் மன்னிப்பு கேட்பது போல் விழித்து கொண்டிருந்தன. சிவகங்கை அரண்மனை. தளபதி ஜோசப் ஸ்மித், தளபதி பாஞ்சோ, உம்தத் உல் உம்ரா, மல்லாரி ராயன், அவனது தம்பி ரெங்கராயன், இன்னும் சில கைக்கூலிகள். ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு எண்ணம். ஆனால் எவர் வாயும் திறக்க தயங்கியது. இது போன்ற வேளைகளில்தான் கோழைகள் வீரர்களாக கொக்கரிக்க தொடங்குவர். அந்த பணியை மல்லாரி ராயன் தொடங்கினான். பிரபுக்களே, ஒரு பொட்டச்சி நம் துறை ஒருவரை துவம்சம் செய்திருக்கிறார். தலையை வெட்டி கோவில் சூலாயுதத்தில் குத்தி வைத்திருக்கிறாள். அவள் பெண் அல்ல, கொடிய பேய். நம் துறையை வெட்டியது போல் வேலு நாச்சியார் தலையை வெட்டி நம் சிவகங்கை அரண்மனை வாயிலில் தொங்கவிட வேண்டும். இனியும் பொறுத்து கொண்டிருந்தால் நம்மை ஆண் மக்கள் தானா என்று சிவகங்கை சீமையே கைகொட்டி சிரிக்கும். இதற்கொரு முடிவு கட்டியாக வேண்டும். அந்த முடிவையும் இப்போதே நாம் அறிவித்தாக வேண்டும் என்றான். சிவகங்கை சீமை முழுவதும் தண்டோரா ஒலித்தது. வேலு நாச்சியார் நம் மன்னருக்கு வேண்டிய ஒருவரை கொலை செய்திருக்கிறார். அதனால் வேலு நாச்சியாருக்கு தண்டனை வழங்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். வேலு நாச்சியாரை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்து தருபவர்களுக்கு தக்க பதவியும் பரிசுகளும் காத்திருக்கின்றன. இது நவாபின் அறிவிப்பு என்று தண்டோரக்காரன் அறிவித்து சென்றான். இதை கேட்ட சிவகங்கை சீமை மக்கள் மனதிற்குள் சிரித்து கொண்டனர். இது நடந்து ஓராண்டு முடிந்தது. வேலு நாச்சியார் நாட்டை விட்டு வந்து 8 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தன. விடுதலையை விரும்பியவர்களும் வெள்ளைக்காரர்களை வெறுத்தவர்களும் நவாப்புகளின் நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டவர்களும் அணி அணியாக வேலு நாச்சியாரை நாடி வந்தனர். வேலு நாச்சியாரின் வீரப்போரில் தங்களையும் இணைத்துக் கொள்வதாக சபதம் செய்தனர். விடுதலை படையின் எண்ணிக்கை 1000ஐயும் தாண்டி சென்றது. ஹைதர் அலியின் உதவியை வேண்டி அனைவரும் காத்திருந்தனர். 1780 ஆண்டு கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் ஹைதர் அலியிடம் இருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை கேட்டு அனைவரும் துள்ளி குதித்தனர். 12 பீரங்கி வண்டி, 100கணக்கான துப்பாக்கி ஆகியவற்றோடு ஹைதர் அலியின் புதல்வர் திப்பு சுல்தான் விருப்பாட்சி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு வேலு நாச்சியார் முகத்திலும் புன்னகை பூத்தது. இனி எதிரிகளை களத்தில் சந்திப்போம். 1780 ஆண்டு ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் அதிகாலை நேரம். விருப்பாட்சி வயல்வெளி முழுவதும் மனித கூட்டத்தினால் திணறி கொண்டிருந்தது. விருப்பாட்சி மக்கள் சூழ்ந்து நிற்க மைய பகுதியில் வேலு நாச்சியாரின் படை வீரர்கள், அவர்களுக்கு மத்தியில் திப்பு சுல்தான், கோபால் நாயக்கர், மருது சகோதரர்கள், குயிலி, நடுநாயகமாக போருடை தரித்து நின்று கொண்டிருந்த வேலு நாச்சியார். மண்ணின் மைந்தர்களே, மாபெரும் வீரர்களே என்று உச்சரித்ததும் கையொலி காதை பிளந்தது. சத்தம் ஓய்ந்ததும் வேலு நாச்சியார் மீண்டும் தொடர்ந்தார். இன்றைய நாள் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக அமைய போகிறது. 8 ஆண்டுகள் இந்த விருப்பாட்சியின் பூமியில் தவமிருந்து இன்று நமது இழந்த நாட்டை மீட்க புறப்படுகிறோம். இந்த வேளையில் நமக்கு துணை இருந்து தோள் கொடுத்தவர்களை நினைத்து பார்க்கிறேன். ஓடி வந்து நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய கோபால் நாயக்கருக்கும்
மாவீரர் ஹைதர் அலிக்கும் அவரது அருமந்த புத்திரர் திப்பு சுல்தானுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி முடித்ததும் கூட்டம் மீண்டும் கரவொலி எழுப்பியது. திப்பு சுல்தானும் கோபால் நாயக்கரும் தலைவணங்கி கூட்டத்தின் வாழ்த்துக்களை பெற்று கொண்டனர். வீரர்களே, நாம் களத்தில் சந்திக்கப் போவது சாதாரண எதிரிகள் அல்ல, சர்வ வல்லமை படைத்தவர்கள், பலவிதமான நவீன ஆயுதங்களையும் உடையவர்கள், நம் மண்ணில் பிறந்த சில கயவர்களையும் துணை கொண்டிருப்பவர்கள். ஆயுத பலம், ஆள்பலம் அனைத்திலும் அவர்கள் நம்மை விட பல மடங்கு வலுவானவர்கள். ஆனால் நமக்கு வீரம் மட்டும்தான் சொத்து, அதுவே நமக்கு ஆயுதம். நமது தேசப்பற்று நம்மை வழிநடத்தும். இழந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற ஆவேசம் நமக்கு உண்டு. கைப்பற்றிய நாட்டை கை நழுவாது காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எதிரிகளுக்கும் உண்டு. உரிமையை இழந்தவனுக்கும் ஓடி வந்து மற்றவர் பொருளை தட்டி பறித்து கொண்டவனுக்கும் உணர்வுகள் வேறுபடும். தமிழர்களாகிய நமது வீரத்திற்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு. களத்திற்கு கணவனை அனுப்பிய தமிழச்சியையும், குழந்தைக்கு வாள் கொடுத்து போர்க்களத்துக்கு அனுப்பிய தமிழச்சியையும், ஆயுதம் ஏந்தி போராடி களத்திலேயே மரணத்தை தழுவிய தமிழச்சியையும், இவர்களை ஒத்த வீரர்களையும் நமது இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. அவர்களின் நேர் வாரிசுகள் நாம் என்பதை போர்க்களத்தில் எதிரிகளுக்கு புரிய வைப்போம். நம்மில் ஒருவர் மடிந்தால் எதிரிகளில் 9 பேர் மடிந்தாக வேண்டும். பிறப்பது ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை. இடையில் நாம் வீரத்தோடு வாழ்ந்தோம் என்பதை இரத்தத்தை கொண்டு நம் பூமி பலகையில் எழுதி காட்டுவோம். வாழ்க நம் பூமி, வளர்க நம் வீரம், வீழ்க நம் பகைவர் என்று வீர முழக்கமிட்டவர் வேலு நாச்சியார். நரம்பெல்லாம் முறுக்கேறிய வீரர்கள் எதிரிகளை சந்திக்க காத்திருந்தனர். வேலு நாச்சியார் அருகில் வந்த திப்பு சுல்தான், தாயே, தங்கள் வீர உரையை கேட்டு கோழையரும் வீரம் பெறுவர். தங்கள் தேசபக்திக்கு நான் தலைவணங்குகிறேன். தங்களின் சத்திய முழக்கத்தால் நான் என்னையும் இழந்தேன். தங்களின் வீர போர் குரலுக்கு வெற்றிகள் கிட்ட எனது தந்தையின் சார்பில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு உதவி செய்ய எனது தந்தை எப்போதும் காத்திருப்பதாக தங்களிடம் உறுதி கூற சொன்னார். அத்துடன் தங்களின் குலதெய்வமான இந்த ராஜராஜேஸ்வரி தங்க விக்கிரகத்தையும் தங்களிடம் அளிக்கும்படி தந்தை கொடுத்தனுப்பினார் என்று கூறிவிட்டு அந்த தங்க விக்கிரகத்தை வேலு நாச்சியாரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட வேலு நாச்சியார் தம் கண்களில் ஒற்றிக்கொண்டார். முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஹைதர் அலி இந்து மத தெய்வமான ராஜராஜேஸ்வரி சிலையை வேலு நாச்சியாருக்கு வெற்றி பரிசாக கொடுத்து அனுப்பியதை நினைத்து கோபால் நாயக்கரின் கண்கள் வியப்பை வெளிக்காட்டின. மடியில் முடிந்திருந்த குங்குமத்தை எடுத்து வேலு நாச்சியார் நெற்றியில் இட்டால் குயிலி. பெண்கள் குலவையிட, ஆண்கள் கையொலி எழுப்ப, வெற்றி பேரிகை முழங்க, வீரத்தாய் வேலு நாச்சியார் வாழ்க, மன்னர் முத்துவடுகநாதர் புகழ் ஓங்குக என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அனைவரும் அணிவகுக்க தொடங்கினர். அப்போது வானம் நீர் சொரிந்தது. அது வேலு நாச்சியாரின் வெற்றிக்காக வானமகள் பன்னீர் தெளிப்பது போன்று காட்சி அளித்தது. முதலில் பெரிய மருது தலைமையில் வாட்படை, அடுத்து குயிலி தலைமையில் உடையாள் பெண்கள் படை, அதன் பின் சின்ன மருதுவின் தலைமையில் வளரி படை, அதைத் தொடர்ந்து ஒய்யா தேவர் படை, வெள்ளிக்கட்டி வைரவன் படை, சிறுவயல் மும்முடியான் படை, சேத்தூர் செம்பியன் படை, மரவமங்கலம் கொங்கு தேவன் படை, பட்டமங்கலம் கோட்டயம்பலம் படை, திருப்பத்தூர் திருக்கப்பக்கோன் படை, உருவாட்டி சீமைசாமி தேவர் படை, உறுதிக்கோட்டை ராமச்சந்திரசாமி படை, திருப்பாஞ்சேத்தி சேருவைக்காரன் படை, வாராப்பூர் நன்னியம்பலம் படை, மல்லாக்கோட்டை சேதுபதி அம்பலம் படை, கொடைக்காத்த உடையான் படை, சமாளி உடையான் படை, சக்கத்தி வேங்கை பெரிய உடையா தேவர் படை என அணிவகுத்து நின்றன. இறுதியில் பீரங்கி படை. 2 வரிசையாக பிரிக்கப்பட்ட படை வீரர்களின் நடுவில் போர் தேரிலே வேலு நாச்சியார். அதற்கு பின்னால் வெள்ளைச்சி தனி ஒரு தேரில். மீண்டும் வெற்றி முரசு ஒலித்தது. விருப்பாட்சி மக்களின் வாழ்த்தொலியுடன் வேலு நாச்சியாரின் படை வீரநடை போட்டது. வேலு நாச்சியாரின் வெற்றி படை தங்கள் கண்களிலிருந்து மறையும் வரை திப்பு சுல்தானும் கோபால் நாயக்கரும் காத்திருந்தனர். வீரத்தாய் வேலு நாச்சியார் வாழ்க என்ற முழக்கம் அவர்கள் செவிகளிலிருந்து வெகு தூரம் விலகிவிட்டது.
அப்போது வடிந்த ஆனந்த கண்ணீரை திப்பு சுல்தான் துடைத்து கொண்டார். அந்தி மாலை. வேலுநாச்சியாரின் சுதந்திர மீட்பு படை மதுரை எல்லையை நெருங்கி கொண்டிருந்தது. எக்காலத்துடன் வீரர்கள் ஏறு நடை போட்டு கொண்டிருந்தனர். வேலுநாச்சியார் விழிமூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது இரு கரங்களையும் தலைக்கு மேல் குவித்தபடி, வீரத்தாயே வணங்குகிறேன் என்று குரல் கொடுத்தபடி முறுக்கு மீசை கொண்ட ஒருவன் படைக்குள் நுழைந்தான். அவனை தடுத்து நிறுத்திய சின்னம் மருது, யாரடா நீ என்று சட்டையை பிடித்து உலுக்கினான். திடீர் குரல் கேட்டு வேலுநாச்சியார் விழி திறந்தார். இடையில் புகுந்தவன் எதிரிகளின் கைகூலியாக இருக்கலாம் என்று எண்ணிய வீரர்கள் ஆயுதத்தோடு அவன் மீது பாய்வதற்கு காத்திருந்தனர். நான் கவிஞன் என்று புகுந்தவனிடம் இருந்து பதில் வந்தது. சின்ன மருது அவரை இங்கே அழைத்து வா என்றார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் முன் திடீரென புகுந்தவன் நிறுத்தப்பட்டான். அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். நீங்கள் யாரென்று நான் அறிந்து கொள்ளலாமா? இது வேலுநாச்சியார். தாயே, என் பெயர் வைரவன். நான் ஒரு கவிஞன். உங்கள் வீரத்தையும் தீரத்தையும் சுதந்திர தாகத்தையும் நான் அறிவேன். நீங்கள் இன்று வருவது அறிந்து தங்களுடன் இணைந்து வழிநடக்க எண்ணினேன். அதனால் இடைமறித்தேன். வேறு பிழை ஏதும் என் மனத்தில் இல்லை தாயே என்றான் கவிஞன். கவிஞர் என்கிறீர்கள், களம்புக வருகிறேன் என்கிறீர்கள், ஒன்றும் புரியவில்லையே. தாயே, மக்களுக்கு எதிரியானவர் எவரும் எனக்கும் எதிரியே. கும்பனியரின் கொலைபாதக செயல்களை எல்லாம் நான் அறிவேன். அதனால் அந்த கொடியவர் எதிர்ப்பில் எனது குரலையும் இணைத்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடன் பயணிப்பதற்கு எனக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் தாயே என்றான் கவிஞன். கவிஞரே, தங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். நாங்கள் சந்திக்க போவது போர்க்களம். எங்கள் எழுதுகோள் போர்க்கருவிகள். நாங்கள் படைக்கப் போவது வீர சாசனம். இதில் விழப்போவது பல மனித தலைகள். இதில் தங்களை எப்படி இணைத்து கொள்ள இயலும்? கவிஞர்களுக்கும் போர்க்களத்திற்கும் காத தூரம். அதனால் உங்கள் நல் உள்ளத்திற்கு நன்றி சொல்கிறேன். இழந்த எங்கள் நாட்டை நாங்கள் மீட்டு விட்டோம் என்ற செய்தி கிடைத்ததும் என்னை வந்து சந்தியுங்கள். அப்போது தங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன். இனியும் வழிமறிக்காமல் எங்களை வாழ்த்தி அனுப்புங்கள் என்றார் வேலுநாச்சியார். தாயே, தங்களை மறுத்து பேசுவதாக எண்ண வேண்டாம். காலங்காலமாக கவிஞர்களை பற்றிய சிந்தனையில் இருந்து தாங்களும் விடுபடவில்லை என்பதை அறிகிறேன். எமது மக்கள் போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ கவிதை எழுது கொண்டிருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எமது சகோதரருடன் இணைந்து நின்று அவர்களின் எழுச்சி போர் பரணி பாடுவதே எனது லட்சியம். எங்கோ ஓர் அறையில் எந்தவித இழப்புகளையும் சந்திக்காமல் கவிதை எழுதுவதும் எழுச்சி வெற்றி பெற்றதும் மகுடம் சூடிக்கொள்வதும் எனக்கு ஏற்புடையதன்று. கற்பனையில் வாழ்பவனும் கண்டதை எழுதுபவனும் காசுக்கும் புகழுக்கும் கவிதைகள் வடிப்பவனும் கவிஞனே அல்ல என்பது எனது முடிவு. மக்களுடன் வாழ்ந்து மக்களுடன் சிந்தித்து மக்களின் உயர்வுக்காக கவிதைகளை வடித்து மக்களுடன் வாழ்ந்து முடிபவனே சிறந்த கவிஞன். அதனால் உங்களுடன் நானும் அணிவகுக்க எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் தாயே. என் எழுச்சி கவிதைகளால் நம் வீரர்களை வழிநடத்துகிறேன். எதிரிகளின் குண்டு என்னை தழுவினால் களத்தில் மடிந்த கவிஞன் என்ற பெருமையோடு மடிந்து முடிகிறேன். தயவு செய்து இந்த போர்ப்படையில் என்னையும் இணைத்து கொள்ளுங்கள். என் ஆவேச கவிதைகள் அரங்கேற அனுமதி தாருங்கள் என்று கவிஞன் வேண்டிய போது அவன் கண்கள் கலங்கியிருந்தன. வேலுநாச்சியார் நீண்ட நேரம் யோசித்தார். இறுதியில், கவிஞரே, தங்கள் விருப்பப்படி கவிதை தொடரட்டும் என்றார். கவிஞன் முகத்தில் ஆனந்தம் அரங்கேறியது. மீண்டும் அணிவகுப்பு தொடங்கியது. வேலுநாச்சியாரின் போர் தேருக்கு முன் ஒரு குதிரையில் கவிஞன். அனைவர் செவிகளும் கவிஞனின் வாய் அசைவுக்காக காத்திருந்தன. கவிஞன் வைரவன். வீரர்களே, நான் 2 வரிகளாக முழங்குவேன். என்னை தொடர்ந்து நீங்களும் எனது வரிகளை முழங்க வேண்டும். நமது ஆவேச முழக்கம் ஆங்கிலேயரை குலை நடுங்க செய்ய வேண்டும். இதோ தொடங்குகிறேன் எனது முழக்கத்தை. படை நடத்தி வருகிறோம், பகை முடிக்க வருகிறோம் என்றார். வீரர்களும் வீரத்துடன் திருப்பி முழங்கினர். விடுதலைக்கு திலகமிட வேங்கை போன்று வருகிறோம் என்று கவிஞன் முழங்க அனைவரும் அடிவயிறு குலுங்க முழங்கினர்.
எங்கிருந்தோ வந்தவர்கள் எங்கள் மண்ணை ஆள்வதா என்று முழங்கிவிட்டு வீரர்கள் முழங்க காத்திருந்த கவிஞன் வேலநாச்சியார் பக்கம் திரும்பினான். அவரும் கவிஞனின் முழக்கத்தை எதிரொலிப்பதைக் கண்டு கவிஞன் மகிழ்ச்சியில் துள்ளினான். எங்கள் ரத்தம் எங்கள் மண்ணில் சிந்தி சிந்தி வீழ்வதா என்று கவிஞன் முழங்க வீரர்களுடன் சேர்ந்து சின்ன மருது ஆவேசமாக முழங்கிக் கொண்டு நடந்தான். அனைவரும் வேலுநாச்சியாரின் தேரை சூழ்ந்து நடந்தனர். அவர்களுக்கு முன்னால் கவிஞன் கம்பீரமாக குதிரையில், தாய்மடியில் தவழும் போதே தைரியத்தை படிக்கிறோம் என்று கவிஞன் குரல் கொடுக்க வீரர்களுடன் சேர்ந்து பெரிய மருது தமது இடது கையால் மீசையை முறுக்கியபடி வலது கையை மேலே உயர்த்தி குரல் கொடுத்தான். அடுத்து தாய் கொடுக்கும் பாலில் சேர்த்து வீரத்தையும் குடிக்கிறோம் என்று கவிஞன் முழங்க வீரர்களோடு குயிலியும் மற்ற பெண்களும் கம்பீரமாக குரல் கொடுத்து கொண்டு நடந்தனர். ஒட்டுமொத்தத்தில் அனைவரும் அக்கினி குஞ்சாக ஆர்ப்பரித்தனர். எதிரிகளின் இடுபொடிக்க எழுந்துவிட்ட படை இது, எட்டு திக்கும் வெற்றி என்று எதிரொலிக்கும் நடை இது என்று கவிஞனின் குரல் ஒலிக்க கூட்டம் எதிரொலித்து முடித்தது. பாடல் முடிந்துவிட்டதை அறிந்த சின்ன மருது கவிஞனை குதிரையிலிருந்து இறக்கி தன் தோளில் வைத்து கொண்டு கூத்தாடினான். அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். கவிஞன் வைரவனின் கவிதை வரிகளையும் கம்பீர குரலையும் வீரர்களை எழுச்சி கொள்ள செய்யும் லாவகத்தையும் கண்டு வேலுநாச்சியாரின் மனமெங்கும் மத்தாப்பு பூத்தது. எழுச்சி பிரவாகமாக வேலுநாச்சியார் படை மதுரையை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. இரவு நேரம். மதுரை கோச்சடைக்குள் வேலுநாச்சியார் படை நுழைந்தது. இனி அதிகாலையில் பயணத்தை தொடரலாம் என்று வேலுநாச்சியாரிடமிருந்து ஆணை பிறந்தது. கோச்சடை கருப்பன் கோவில் திடலில் முகாமிட்டனர். அனைவரும் உண்டு முடித்ததும் உறங்கத் தொடங்கினர். அதிகாலை நேரத்தில் வெடி சத்தம் கேட்டது. எதிரே பெரும் படையுடன் மல்லாத்தி ராயன். அவன் முகத்தில் ஆனந்த கூத்து. எளிதில் வென்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் மல்லாரி ராயனின் எகத்தாள சிரிப்பு. வேலுநாச்சியார் படை வீரர்களை நோக்கினார். அனைவரும் அவரது ஆணைக்காக காத்திருந்தனர். வேலுநாச்சியார் மருது சகோதரர்களை அழைத்து, வீரர்களே, சிவகங்கை சீமைக்குள் தான் நாம் எதிரிகளை நேர்கொள்ள வேண்டியதாயிருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் எதிரிகள் வழியிலேயே வந்து நிற்கின்றனர். பெரிய மருது வாட்படையும் சின்ன மருது வளரிப்படையும் களத்தில் குதிக்கட்டும் என்று ஆணையிட்டார். அடுத்த வினாடி போருக்கு நாங்கள் தயார் என்பதற்குரிய கொடி அசைக்கப்பட்டது. வெற்றி பேரிகை முழங்கியது. வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க என்ற முழக்கத்தோடு மருது சகோதரர்கள் எதிரி படைகளை நேர்கொண்டனர். பெரிய மருது எதிரிகளில் ஒருவன் தலையை மண்ணில் சாய்த்தால் அதே நேரத்தில் சின்ன மருது எதிரிகளின் 3 தலைகளை வீழ்த்தி காட்டினான். விடுதலை படைகளுக்கு முன் கூலிப்படைகள் சின்ன பின்னமாகின. போர் தொடங்கியது முதல் மருது சகோதரர்களின் கையே ஓங்கியிருந்தது. சின்ன மருது தமது வளரியை கொண்டு ஒருவனை குறிப்பார்த்தான். அடுத்த வினாடி மல்லாரி ராயனின் தலை மண்ணில் விழுந்தது. இதை அறிந்த எதிரிகள் படை பின்வாங்கி ஓடியது. வேலுநாச்சியார் படை வீர முழக்கத்தால் கோச்சடை பகுதியே ஆட்டம் கண்டது. ஓடி வந்த கவிஞன் வைரவன் சின்ன மருது கன்னத்தில் முத்தம் கொடுத்து மகிழ்ந்தான். கோச்சடை வெற்றிக்கு பின் வேலுநாச்சியாரின் வீரப்படை மதுரை நகரை அடைந்தது. மேலமாசி வீதியில் கம்பீரமாக நடை போட்டது. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வெளிப்பக்கத்தில் வேலுநாச்சியாரின் போர்த்தேரும் உடன் வந்த வாகனங்களும் குதிரைகளும் நிறுத்தப்பட்டு அனைவரும் மதுரை மீனாட்சியை வணங்கி மகிழ கோவிலுக்குள் சென்றனர். வேலுநாச்சியார், வெள்ளச்சி, மருது சகோதரர்கள், குயிலி, கவிஞன் வைரவன் ஆகியோர் முன்வரிசையில் செல்ல மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர். கோவிலில் குடியிருக்கும் மீனாட்சியை தரிசிக்க அனைவர் உள்ளமும் ஆவல் கொண்டன. ஆனால் கவிஞன் வைரவன் மட்டும் விருப்பமின்றி செல்வதை அவனது முகமே வெளிக்காட்டியது. கோவிலின் மூலஸ்தானம். மீனாட்சி கிளிப்பச்சை நிறத்தில் ஆடை உடுத்தி கழுத்து நிறைய நகைகளிட்டு கம்பீரமாக காட்சியளித்தாள். பக்தர்கள் சிலர் தரையில் விழுந்தும் கன்னங்களில் கைகளால் தட்டி கொண்டும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். இவற்றையெல்லாம் கவிஞன் அருவருப்போடு பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டான். வேலுநாச்சியாரின் தோற்றத்தையும் கம்பீரத்தையும் கண்ட கோவில் அர்ச்சகர்கள் எவரென்று தெரியாமல் விழித்தனர். அவர்கள் அருகில் சென்ற சின்ன மருது
வேலு நாச்சியார் பற்றிய விவரங்களை சொல்ல ஓடோடி வந்து வரவேற்றனர். மீனாட்சிக்கு அர்ச்சகர் கற்பூர ஆராதனை நடத்தினர். அனைவரும் விழிமூடி தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தனர். ஆனால் கவிஞன் வைரவன் மட்டும் மீனாட்சி பக்கம் திரும்பாமல் வேலுநாச்சியாரை நோக்கி தொழுது கொண்டிருந்தான். அப்போது வேலுநாச்சியார் கழுத்தில் தொங்கிய வைரத்தாலி கவிஞனின் கண்ணில் பட்டது. அது அவன் உள்ளத்தில் ஆச்சரிய குறிகளை அள்ளி தெளித்தது. வேலுநாச்சியாரின் கணவர் மன்னர் முத்துவடுகநாதர் இறந்து 8 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. இருப்பினும் அவரது கழுத்தில் இப்போதும் தாலி தொங்குவது ஏன் என்ற சந்தேகம் கவிஞனை பற்றி கொண்டது. அவன் விழிகள் வேலுநாச்சியாரின் கழுத்திலேயே நிலை கொண்டிருக்க அவன் கவனம் ஏதேதோ சிந்தனையில் சிக்கி தவித்தது. தாயே, பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அர்ச்சகரின் குரல் கேட்டு வேலுநாச்சியார் விழி திறந்தார். எரியும் கற்பூரத்தை தொட்டு வணங்கிவிட்டு அர்ச்சகர் கொடுத்த திருநீற்றை நெற்றியில் இட்டுக்கொண்டு மீதி இருந்ததை தலையிலும் வாயிலும் போட்டுக்கொண்டார். தொடர்ந்து அனைவரும் தங்கள் நெற்றியில் பயபக்தியுடன் திருநீற்றை பூசி மகிழ்ந்தனர். அர்ச்சகர் கவிஞன் முன் கற்பூர தட்டை நீட்டினான். வேலுநாச்சியார் மீதே கவனம் பதித்திருந்த கவிஞன் அதிலிருந்து விடுபடாமல் எந்திரத்தனமாக திருநீற்றை எடுத்துக்கொண்டான். தெய்வ தரிசனம் முடிந்தது. அனைவரும் கோவிலுக்குள் இருக்கும் பொற்றாமரை குளத்திற்கு சென்றனர். சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுத்து விட்டு நமது பயணத்தை தொடரலாம் என்று வேலுநாச்சியாரிடமிருந்து ஆணை கிடைத்ததால் வீரர்கள் சிலர் கோவில் தூண்களில் சாய்ந்து ஓய்வெடுத்தனர். இன்னும் சில வீரர்கள் கோவில் தரையில் படுத்து கொண்டனர். வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சியும் குயிலியும் கோயில் தூண்களில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். இன்னும் சில பெண்கள் கோவில் சுவர்களிலும் மேற்கூரையிலும் தீட்டப்பட்டிருந்த வண்ண வண்ண ஓவியங்களை கண்டு அதிசயித்து வாய் பிளந்தனர். மருது சகோதரர்கள் போன்ற முக்கிய வீரர்கள் மட்டும் எந்த வடிவத்திலும் எதிரிகளிடம் ஏமாந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் கண் துஞ்சாது கண்காணித்து கொண்டிருந்தனர். கவிஞன் வைரவன் மட்டும் பொற்றாமரை குலத்தையே பார்த்து கொண்டிருந்தான். வேலுநாச்சியார் அவனையே கவனித்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் சென்றதும், என்ன கவிஞரே, ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பது போல் தெரிகிறதே என்றார் வேலுநாச்சியார். தாயே, எப்போதும் எனக்கு ஒரே சிந்தனைதான். சிவகங்கை நகருக்குள் நாம் எப்போது நுழைவோம்? எதிரிகளை எப்போது மண்டியிட செய்வோம்? அந்த வெற்றி திருநாளை நாம் எப்போது காண்போம்? மகாராணி அரியாசனத்தில் தாங்கள் அமர்ந்திருக்கும் காட்சியை எப்போது என் விழிகள் தரிசிக்கும்? இந்த சிந்தனைகள் தாம் இப்போது மட்டுமல்ல, எப்போதும் என்னை பற்றி கொண்டிருக்கின்றன தாயே என்றான் கவிஞன். கவிஞரே, அது நடந்தே தீரும். அந்த நாள் நமக்காக விடிந்தே தீரும். உங்களை போன்ற உத்தமர்கள் எனக்கு உறுதுணையாக உள்ளவரை தோல்வியின் நிழல் கூட என்னை தொட்டு பார்க்க துணியாது. அது இருக்கட்டும் கவிஞரே, எல்லோர் நெற்றியிலும் திருநீறு இருக்கிறது. ஆனால் தங்கள் நெற்றி மட்டும் ஏன் வெறுமையாக இருக்கிறது? வாருங்கள் என்று தம் அருகில் அழைத்து கவிஞனின் நெற்றியில் திருநீற்றை பூசினார் வேலுநாச்சியார். கவிஞரே, நாங்கள் எல்லோரும் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த போது நீங்கள் மட்டும் என்னை நோக்கி தொழுது கொண்டிருந்தது ஏன் என்று வேலுநாச்சியார் வினவ கவிஞன் திகைத்தான். இருப்பினும் அந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு பதிலை கூறியாக வேண்டும் என்று நினைத்து அது ஒன்றுமில்லை என்றான். இல்லை கவிஞரே, அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தாக வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அது போன்று நடந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அதற்குரிய காரணத்தை சொல்லாமல் மறைப்பதுதான் வியப்பாக இருக்கிறது. எதுவாக இருப்பினும் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் உரைப்பவர்தான் உயர்ந்த கவிஞர். அப்படித்தான் நான் உங்களை மதிக்கிறேன். உரிய காரணத்தை தாங்கள் என்னிடம் சொல்ல விருப்பமில்லை என்றால் நான் வற்புறுத்தவில்லை என்று வேலுநாச்சியார் சொல்லிக் கொண்டிருந்த போதே அவரது முகமும் வாடியது. தாயே, தங்களிடம் மறைக்க வேண்டிய செய்தி எதுவும் என்னிடம் இல்லை. நான் சொல்வது தங்கள் மனதை புண்படுத்திவிடக் கூடாதே என்ற கவலைதான் எனக்கு. வீரத்தாலும் விவேகத்தாலும் வெற்றி பெற்று வருகின்ற தாங்கள் ஒரு கற்சிலையின் முன் கண்மூடி காத்திருப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. கோயிலும் தெய்வமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த மனிதர்களே தாங்கள் உருவாக்கிய அந்த கற்சிலைகளின் முன் மண்டியிடுவதில் எனக்கு சம்மதம் இல்லை. இருப்பினும் தங்கள் மீதுள்ள பக்தியினால் இதுவரை கோவில்களுக்கு செல்லாத நான் இன்று கோவிலுக்குள் வந்தேன்.
உங்கள் தெய்வ பக்தியில் தலையிட எனக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் எனது கொள்கையை விட்டு கொடுக்கும் அளவுக்கு எனது மனம் இடம் தரவில்லை. தங்களின் தெய்வ பக்தியை மட்டும் என் மனதில் நிறுத்தி தங்களை குறை சொல்லவும் என் நாவில் துணிவில்லை. அதனால்தான் தெய்வ வழிபாட்டில் உடன்பாடு இல்லாத நான் வாழும் தெய்வமாகிய தங்களை வணங்கி நின்றேன் என்றான் கவிஞன். வேலுநாச்சியார் மீண்டும் கேட்டார். தங்களிடம் அர்ச்சகர் கொடுத்த திருநீற்றை கோவில் தூணில் தடவிய தாங்கள் நான் திருநீற்றை தங்கள் நெற்றியில் பூசிய போது ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள்? திருநீற்றை நான் தூணில் தடவியதை கூட வேலுநாச்சியார் கவனித்திருக்கிறாரே என்ற ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருந்த கவிஞன், என்ன கவிஞரே, என் வினாவுக்கு தங்களிடம் இருந்து விடை வரவில்லையே என்று வேலுநாச்சியார் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தார். தாயே, அர்ச்சகர் கொடுத்த திருநீரு மதுரை மீனாட்சி தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்ற மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக எனக்கு பட்டது. அதுவும் உழைத்து பிழைக்காத ஒருவனால் கொடுக்கப்பட்டது. அதனால் அதை கோவில் தூணில் தடவினேன். ஆனால் தாங்கள் எனக்கு இட்ட திருநீரோ ஒரு வீரத்தாய் தம் வீர புதல்வர்களில் ஒருவனுக்கு இட்ட வெற்றி திலகமாக எனக்கு பட்டது. அதனால் அனுமதித்தேன். மேலும் இந்த திருநீற்றினால் நமக்குள் கருத்து முரண்பாடு கண் விழித்து விடக் கூடாதே என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது என்றான் கவிஞன். கைத்தட்டி கவிஞனின் வாத திறமையை பாராட்டினார் வேலுநாச்சியார். இந்த பாராட்டை பயன்படுத்தி வேலுநாச்சியார் கழுத்தில் தொங்கும் வைரத்தாளி பற்றி அவரிடம் விசாரித்துவிட கவிஞன் விரும்பினான். ஆனால் வேலுநாச்சியார் கைத்தட்டலை தம்மை அழைப்பதாக நினைத்து கொண்டு சின்ன மருது ஓடி வந்தான். அதனால் கவிஞனின் வினா வெளிவராமலேயே அவன் மனதிற்குள் புதைந்து போயிற்று. ஓய்வு போதும் என்று முடிவு செய்த வேலுநாச்சியார் பயணத்திற்கு ஆயத்தப்படுத்தினார். அனைவரும் கோவிலுக்கு வெளியே வந்தனர். திருப்புவனம் நோக்கி பயணம் தொடர்ந்தனர். ஆனால் கவிஞன் வைரவன் நெஞ்சம் முழுவதும் வேலுநாச்சியாரின் வைரத்தாளி பற்றிய எண்ணமே ஊசலாடியது. அதிகாலை நேரம். சிவகங்கை நகரம் விழித்தும் விழிக்காத வேலை. மல்லாரி ராயனின் தம்பி ரெங்கராயன் தலையில் அடித்து கொண்டும் அரட்டி கொண்டும் சிவகங்கை அரண்மனைக்குள் ஓடி வந்தான். அரண்மனை பணியாளர்கள் எதுவும் புரியாமல் விழித்தனர். இரவெல்லாம் குடியிலும் கூத்திலும் நேரத்தை செலவிட்ட வெள்ளைக்கார அதிகாரிகளும் நவாபின் மகனும் தங்கள் அறைகளில் விழுந்து கிடந்தனர். அவர்களை அரண்மனை பணியாளர்கள் எழுப்பினர். ரெங்கராயனின் ஓலத்தை சொல்லி ஒப்பாரி வைத்தனர். சிறிது நேரத்தில் சிவகங்கை அரண்மனை ஆலோசனை கூடத்தில் அனைவரும் குழுமினர். ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித், பாஞ்சோர், உம்தத் உல் உம்ரா மற்றும் கைகூலிகள், அரண்மனை பணியாளர்கள் அனைவரும் ரெங்கராயனின் அலங்கோலத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். துரைமார்களே, உங்களிடம் பணம் இருக்கிறது, படை இருக்கிறது, பதவி இருக்கிறது. இத்தனை இருந்தும் என் அண்ணனை காப்பாற்ற முடியவில்லையே என்று ரங்கராயன் கதறினான். உங்களுக்காக மதுரை கோச்சடையில் என் அண்ணன் வேலுநாச்சியாரை எதிர்த்து நின்றான். சின்ன மருது என் அண்ணன் தலையை வெட்டி வீழ்த்தி இருக்கிறான். என் அண்ணனை கொன்றவனின் உயிர் குடிக்காமல் என் கோபம் தனியாது 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 என்று அழுது தீர்த்தான். மல்லாரி ராயன் மரணத்தை தழுவினான் என்ற செய்தி கேட்டதும் ஆங்கில தளபதிகள் ஆடி போய் விட்டனர். அடுத்து செய்ய வேண்டியது பற்றி நீண்ட நேரம் ஆலோசித்தனர். முடிவு, ரங்கராயன் தலைமையில் பெரும் படை ஒன்று வேலுநாச்சியார் படையை எதிர்கொள்ள சிவகங்கையில் இருந்து சீறி பாய்ந்தது. விருப்பாட்சியில் இருந்து வேலுநாச்சியார் சிவகங்கைக்கு படை நடத்தி வருகிறார் என்ற செய்தியும், வழியில் மல்லாரி ராயன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தியும் அரண்மனையில் இருந்து கசிந்ததை கேட்டு சிவகங்கை மக்கள் மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டனர். வேலுநாச்சியார் வெற்றி பெறுவாரா, இல்லை ஆங்கில நவாப் கும்பலின் ஆட்சி தொடருமா, வேலுநாச்சியாருக்கு நாம் எந்த வகையில் உதவி செய்யலாம் என்று சிவகங்கையில் வாழும் அடித்தட்டு மக்கள் ரகசியமாக தங்களுக்குள் கூடி கூடி பேசிக்கொண்டனர். வேலுநாச்சியாரின் வருகைக்காக சிவகங்கை மக்கள் தங்கள் விழிக்கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்க ஆவலாயினர். மதுரைக்கும் திருப்புவனத்திற்கும் இடையில் இருக்கும் சிலைமான் என்ற கிராமத்தை வேலுநாச்சியாரின் வெற்றி படை நெருங்கி கொண்டிருந்தது. எங்களை எதிர்க்க எவரும் இல்லை, எதிர்க்க துணிந்தோர் வெல்வதில்லை, வீரர் எமக்கு மரணம் இல்லை,
வெற்றி எமக்கு தூரமில்லை என்று முழக்கங்களும், வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க, மறைந்த மாமன்னர் முத்துவடுகநாதரின் புகழ் ஓங்குக என்ற முழக்கங்களும் சிலைமான் கிராமத்தை பற்றி படர்ந்தன. கிராமத்தின் மைய பகுதியில் வேலுநாச்சியார் படை வந்து கொண்டிருந்த போது வெடி சத்தத்தோடு ரங்கராயன் படை எதிர்கொண்டது. வீரர்கள் வேலுநாச்சியாரின் அனுமதிக்காக காத்திருந்தனர். எதிரி படையை தூள் தூளாக்கும் வாய்ப்பு நமது பிரிவிற்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு பிரிவும் ஆவல் கொண்டன. எதிரிகள் படை அருகில் வந்ததும் சின்னமருதுவின் வளரி படைக்கு ஆணையிட்டார் வேலுநாச்சியார். வெற்றி முழக்கங்களோடு வளரி படையினர் எதிரி படைகளை மேற்கொண்டனர். சின்னமருது ஆவேச புயலாய் எதிரிகள் படையில் புகுந்தான். மரணம் எதிரிகளை மட்டுமே தேடி தேடி தழுவி கொண்டது. தனது அண்ணன் மல்லாரி ராயனை தீர்த்து கட்டிய சின்னமருதுவை ஒழித்து கட்ட ரெங்கராயன் துடியாய் துடித்தான். அதற்குரிய வாய்ப்பை தேடினான். சிறிது நேர போருக்குள் சின்னமருதுவின் வளரிக்கு ரங்கராயனின் தலையும் முண்டமுமாக தனித்தனியானது. தலைவன் மடிந்ததை கண்ட கூலிப்படைகள் தலை தெறிக்க ஓடி மறைந்தன. வேலுநாச்சியார் படை திருப்புவனம் நோக்கி கம்பீரமாக பயணத்தை தொடர்ந்தது. வேலுநாச்சியார் வருகையை எதிர்பார்த்து திருப்புவனம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. 8 ஆண்டுகள் கழித்து தங்கள் மகாராணி படை நடத்தி வருவதை பார்த்துவிட அனைத்து மக்களும் வீதியிலேயே காத்திருந்தனர். சிலர் வான வேடிக்கைகளோடும் மற்றும் சிலர் மலர் மாலைகளோடும் தவம் இருந்தனர். சின்னஞ்சிறுவர்கள் கூட வேல்களை வழிமீது வைத்து வேலுநாச்சியாரின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். மற்றொரு கூட்டம் திருப்புவனத்தின் எல்லையில் கூடியிருந்தது. தூரத்தில் வேலுநாச்சியார் படை நடத்தி வரும் காட்சியை கண்டதும் வெடி சத்தம் விண்ணையும் தொட்டது. கூடியிருந்த மக்கள் முகமெல்லாம் மகிழ்ச்சி பூத்தன. மருது சகோதரர்கள் முன்வர அவர்களுக்கு பின்னே படைகள் அணிவகுக்க போர் தேரில் கம்பீரமாக வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் தேருக்கு முன் கவிஞன் வைரவன் முழக்கங்களை ஒலித்து கொண்டு வந்தான். வேலுநாச்சியார் படை வீரர்கள் தங்கள் சொந்த மண்ணை மிதித்து விட்டோம் என்ற ஆனந்தத்தில் துள்ளி குதித்தனர். வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க, மாவீரர் முத்துவடுகநாதர் புகழ் ஓங்குக என்ற முழக்கத்தோடு வேலுநாச்சியார் படை திருப்புவனத்திற்குள் நுழைந்தது. ஊர் மக்களும் வேலுநாச்சியார் படையுடன் அணிவகுத்தனர். திருப்புவனம் கோட்டைக்குள் வேலுநாச்சியார் படை வரும் வரை ஆரவார பேரொளி திருப்புவனத்தையே ஆட்டி படைத்தது. கோட்டையின் வாயில் அருகே வந்ததும் தேரில் அமர்ந்திருந்த வேலுநாச்சியார் எழுந்து நின்றார். கூடியிருந்த மக்கள் கரவொலியால் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எம் தாய்நாட்டு மக்களே என்று வேலுநாச்சியார் முழங்கியதும் மீண்டும் கரவொலி காதை பிளந்தது. 8 ஆண்டுகள் உங்களை எல்லாம் காண முடியாமல் போனதற்காக மிகவும் வருந்துகிறேன். இழந்த நாட்டை மீட்பேன் என்ற எனது கனவு திருப்புவனத்தில் நுழைந்ததன் மூலம் நனவாகி இருக்கிறது. சிவகங்கை சீமையின் மீதி பகுதியும் நமக்கு வந்தே தீரும். அதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். தேவைப்படும் போது உங்களை அழைக்கிறேன். இப்போது அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என்றார் வேலுநாச்சியார். கூட்டம் கலைந்தது. ஆனால் அனைவரும் வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க என்று விண்ணதிர முழக்கமிட்டு கொண்டே சென்றனர். கூட்டம் கலைந்து செல்லும் வரை கூட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தார் வேலுநாச்சியார். அனைத்து மக்களும் தம் மீது கொண்டிருக்கும் அன்பை நினைத்து வேலுநாச்சியார் மெய் சிலிர்த்தார். வேலுநாச்சியாரை விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் கவிஞன் வைரவன். திருப்புவனம் கோட்டை. முன்னிரவு நேரம். படை வீரர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்க வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் குயிலி, கவிஞன் வைரவன் மற்றும் முக்கியமானவர்களும் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பற்றி கருத்து பரிமாற்றம் நடத்தி கொண்டிருந்தனர். இறுதியாக வேலுநாச்சியார், வீரர்களே, இதுவரை நம் எதிரிகளை மிக எளிதாக வென்றுவிட்டோம். சிவகங்கை சீமைக்குள்ளும் நுழைந்து விட்டோம். இனி நாம் வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டாக வேண்டும். கோச்சடையிலும் சிலைமானிலும் தோல்வியை தழுவிய நம் எதிரிகள் இப்போது கோபத்தின் உச்சியில் குடிக்கொண்டிருப்பர். எந்த வழியிலாவது நம்மை தோற்கடிப்பதற்கு முயற்சி செய்வர். இதையெல்லாம் நம் கவனத்தில் கொண்டு எதிரிகளை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்த போதே
கோட்டைக்கு வெளியே வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க என்ற முழக்கம் கேட்டது. வேலுநாச்சியாரும் மறவர்களும் கோட்டை வாசலுக்கு விரைந்தனர். ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த படை வீரர்களும் ஓடி வந்தனர். அங்கே பெருங்கூட்டம் திரண்டு இருந்தது. அனைவர் கைகளிலும் ஆயுதங்கள், தீப்பந்தங்களை தாங்கியபடி சிலர். வேலுநாச்சியாரை கண்டதும் மீண்டும் முழக்கம் ஒலித்தது. அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தார் வேலுநாச்சியார். கூட்டத்தில் இருந்த கம்பீர தோற்றமுடைய ஒருவன் வேலுநாச்சியார் அருகில் வந்து, தாயே, தங்களை காண்பதில் நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். உங்களுடன் சேர்ந்து களம்புவ நாங்கள் வந்திருக்கிறோம். திருப்பாச்சேத்தி வெட்டறிவாள் படையும், மாடக்கோட்டை மர்ம அடிப்படையும், சாத்தரவன் கோட்டை சக்கர படையும், விஜயமாணிக்கம் வார்படையும் இங்கே திரண்டிருக்கின்றன. இழந்த நாட்டை தங்களோடு சேர்ந்து மீட்போம், இல்லையெனில் போர்க்களத்தில் போராடி மடிவோம் என்று கூற அனைவரும் வெல்வோம் அல்லது மடிவோம் என்று வீர முழக்கமிட்டனர். அதை கேட்டு வேலுநாச்சியார் கைத்தட்டி அங்கீகரித்தார். அப்போது ஓடி வந்த ஒற்றன் ஒருவன் ஏதோ ஒரு செய்தியை சின்னமருது காதில் ஓதினான். அடுத்து வேலுநாச்சியாரிடம் அந்த ரகசிய செய்தி அறிவிக்கப்பட்டது. ஒற்றன் கொண்டு வந்த செய்தியை அறிந்து கொள்ள கூடியிருந்த கூட்டம் ஆவல் கொண்டது. அதை அறிந்து கொண்ட வேலுநாச்சியார், வீரர்களே, நமது ஒற்றன் புதிய செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். அதை உங்களுக்கு அறிவிப்பது என் கடமை. நம்மை எதிர்கொள்ள எதிரிகள் படை மானாமதுரையில் முகாமிட்டிருக்கிறதாம். வெள்ளைக்கார அதிகாரிகள் மார்டின்ஸ், பிரிட்டைன் நவாபின் படைத்தளபதி ஃபூரிகான் ஆகியோர் தலைமையில் 3000 படை வீரர்கள் அங்கே நமக்காக காத்திருக்கிறார்களாம். மானாமதுரையை நம் படை கடந்து விட்டால் சிவகங்கை சீமையே நம் கைக்கு வந்துவிடும் என்ற காரணத்தினால் மானாமதுரை வைகை ஆற்றன் கரையிலேயே நமக்கு முடிவுரை எழுத முயற்சிக்கிறார்களாம். நாளை எதிரிகளை களத்தில் சந்திப்போம் என்றார் வேலுநாச்சியார். சந்திப்போம் சந்திப்போம் என்று வீரர்கள் குரல் கொடுத்தனர். வீரர்களே, அனைவரும் ஓய்வெடுக்க தொடங்குங்கள். நாளையிலிருந்து நமக்கு ஓய்வு இருக்காது என்று கூறிவிட்டு அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு வேலுநாச்சியார் விடை பெற்றார். ஏற்கனவே வேலுநாச்சியாரோடு வந்த வீரர்களும் புதிதாக வந்து சேர்ந்த வீரர்களும் ஓய்வெடுக்க தொடங்கினர். வேலுநாச்சியார் கோட்டையின் மைய பகுதியில் உள்ள அறையில் மகள் வெள்ளச்சியுடன் தங்கினார். அனைவரும் தூங்கிவிட்டனர். ஆனால் வேலுநாச்சியாரின் விழிகள் மட்டும் மூட மறுத்தன. நாளை யுத்த களத்தில் எதிரிகளை எப்படி சந்திப்பது என்ற சிந்தனையே வேலுநாச்சியாரின் தூக்கத்தை அலைக்கழித்தது. மானாமதுரை வைகை ஆறு. ஒருபுறம் வெள்ளையர் படை, எதிர்கரையில் வேலுநாச்சியார் படை. பிரிட்டைன், மார்டின்ஸ், ஃபூரிகான் ஆகியோர் வெள்ளையர் படைக்கு தலைமை. பெரிய மருது, சின்ன மருது, குயிலி ஆகியோர் வேலுநாச்சியார் படைக்கு தலைமை. முதலில் தாக்குதலை எவர் தொடங்குவது என்பதில் சிறிது நேரம் குழப்பம். வேலுநாச்சியாரின் கவன்கர் படை முதலில் வைகை ஆற்றில் இறங்கியது. அதைத் தொடர்ந்து விஷம் தோய்ந்த அம்புகளை கொண்ட விற்படை. இவர்கள் வைகை ஆற்றின் மையத்திற்கு வந்த பின்பும் எதிரி படை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது. இனியும் பொறுத்திருக்க வேலுநாச்சியாரின் ஒற்றர் படைக்கு விருப்பமில்லை. எதிரிகளை நோக்கி கவன்கல்லை ஏவியது. அதைத் தொடர்ந்து விற்படையும் எதிரிகளை நோக்கி அம்புகளை எய்தது. வெள்ளைப்படையினர் பல 100 பேர் மரணத்தை தழுவினர். மார்டின்ஸ் பீரங்கி படைக்கு ஆணையிட்டான். வேலுநாச்சியார் படை வீரர்கள் பல 100 பேர் வீழ்ந்து மடிந்தனர். வைகை ஆற்றில் தண்ணீருக்கு பதில் சுதந்திர வீரர்களின் செந்நீர் ஓடி சிவந்தது. 30 பீரங்கிகளையும் 1000 துப்பாக்கிகளையும் வைத்திருந்த வெள்ளையர் படை கொக்கு குருவிகளை சுடுவது போன்று விடுதலை படை வீரர்களை சுட்டு தள்ளியது. இருப்பினும் இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் வேலுநாச்சியார் படை வீரச்சமர் புரிந்தது. மருது சகோதரர்கள் எதிரிகளின் படைக்குள் புகுந்து எதிரிகளை வெட்டி சாய்ப்பதும் வேலுநாச்சியார் படை வீரர்களுக்கு உற்சாகமூட்டுவதும் என கண்கட்டி வித்தையை அரங்கேற்றி கொண்டிருந்தனர். இருப்பினும் என் செய்ய, இருதரப்பிலும் இழப்புகள் அதிகரித்ததே தவிர வெற்றி தோல்வி விலகியே நின்றது. ஆங்கில தளபதி மார்டின்ஸ் மனம் தளராமல் போர்க்களத்தில் தலைமை ஏற்று வழி நடத்தி கொண்டிருந்தான். பல மணி நேர போராட்டத்திற்கு பின் வேலுநாச்சியார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் ஆரம்பித்தது. சின்ன மருது, தாயே, வெள்ளை தளபதி மார்டின்ஸை தீர்த்து கட்டாமல்
நமக்கு வெற்றி கிட்டாது. அதனால் அவன் தலையை என் வளரிக்கு பரிசாக்க தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றான். சின்னமருது, நானும் மார்ட்டின்ஸை கவனித்தேன். அவன் இளைஞன் என்பதால் நம் எதிர்ப்புகளுக்கெல்லாம் ஈடு கொடுக்கிறான். அவன் வீரத்தை நான் மெச்சுகிறேன். அத்தகைய இளம் வீரனை கொல்வதை விட தோல்வியை ஒப்புக்கொள்ள செய்வதே நமது வீரத்திற்கு பெருமை சேர்க்கும். அதுவே வீரர்க்கு அழகு. இனி நம் போர் முறையை மாற்றுவோம். வைகையின் வடகரையில் உள்ள நாணல் புதரில் நமது பீரங்கி படையையும் துப்பாக்கி வீரர்களும் பதுங்கி இருக்கட்டும். வடபக்கத்திலிருந்து பெரிய மருது தலைமையில் குதிரைப்படையும் மற்றொரு குதிரைப்படை தென்பக்கம் இருந்து உன் தலைமையிலும் கிழக்கு பக்கம் இருந்து குயிலி தலைமையில் உடையாள் பெண்கள் படையும் மேற்கு பக்கம் இருந்து திருப்பாச்சேத்தி வெட்டறிவாள் படையும் எதிரிகளை நேர்கொள்ளட்டும். நான் யானையின் மீதேறி எதிரிகளின் மைய பகுதியில் நுழைகிறேன் என்றதும் கூடியிருந்தோர் எழுச்சியுடன் முழக்கமிட்டனர். ஆம், வெள்ளையரை களத்தில் சந்திக்கும் மகத்தான பணியை முதலில் மானாமதுரை ஆற்றங்கரையில்தான் வேலுநாச்சியார் தொடங்கினார். யானையின் மீதேறி இடது கையில் வாளும் வலது கையில் வேலுமாக வேலுநாச்சியார் களம் புகுந்தார். எதிரிகள் நவீன ஆயுதங்களை கொண்டு போராடிய போதும் வேலுநாச்சியாரின் வேலுக்கும் வாளுக்கும் எதிரிகள் வீழ்ந்து மடிந்தனர். வேலுநாச்சியாரின் ஆவேச தாக்குதலை கண்டு விடுதலை படையும் நெருப்பு குழம்பாய் எதிரிகளை நிர்மூலமாக்கியது. எவர் ஆயுதத்திற்கு எதிரிகள் அதிகம் பலியாயினர் என்று கணக்கிட முடியாத அளவுக்கு எதிரிகள் ரத்தம் வைகை ஆட்சி. தப்பி ஓடிய கயவர் படையை நாணல் புதருக்குள் பதுங்கியிருந்த வேலுநாச்சியாரின் பீரங்கி படை சுட்டு தள்ளியது. இனிமேல் எதிர்க்க இயலாது, எதிர்த்தால் உடம்பில் உயிர் இருக்காது என்பதை அறிந்து ஆங்கில தளபதிகள் பின்வாங்கி தலை தெறிக்க ஓடினர். மூர்த்தி நயனார் கோவிலுக்கும் திருப்பத்தூர் கோட்டைக்கும் ஓடி மறைவதில் வெள்ளையர் போட்டியிட்டனர். வைகை ஆறு முழுவதும் ரத்தம், எதிரிகளின் உடல்கள். அவற்றிற்கு இடையே வேலுநாச்சியாரின் வீரர்களும் செத்து கிடந்தனர். எஞ்சிய வேலுநாச்சியார் படை வீரர்கள் ஓரிடத்தில் குழுமினர். எதிரிகளை நிர்மூலமாக்கிய வேலுநாச்சியார் யானையின் மீதமர்ந்து படை வீரர்களை நோக்கி பவனி வந்தார். அந்த வீரத்தாயின் கோலத்தை கண்டு கவிஞன் வைரவன் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பெண்ணால் இப்படியெல்லாம் போர் புரிய முடியுமா? அதுவும் 40 வயதை தாண்டிய ஒரு பெண்மணியால் இத்தகைய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட இயலுமா என்ற வினாக்களால் கவிஞன் வைரவன் மட்டுமல்ல, விடுதலை படை வீரர்கள் அனைவரும் ஆச்சரியத்தால் திகைத்தனர். வெற்றியை பகிர்ந்து கொள்ள கூட அவர்கள் நினைக்கவில்லை. அனைவர் விழிகளும் வேலுநாச்சியாரை பார்த்து வியந்து கொண்டிருக்க, வேலுநாச்சியார் அமர்ந்திருந்த யானை காளையர் கோவிலுக்கு செல்லும் குறுக்கு வழியில் நடந்தது. அந்த யானைக்கு பின்னால் அனைவரும் அணிவகுத்தனர். மகிழ்ச்சியில் திளைத்த வீரப்படை மௌனத்தை மட்டுமே கடைபிடித்து தொடர்ந்து நடந்தது. இந்த அமைதியை விரும்பாத கவிஞன் வைரவன் வெற்றி திருமகள் வேலுநாச்சியார் வாழ்க என்ற முழங்க மீண்டும் விடுதலை படை எழுச்சியை சொந்தம் கொண்டு காளையர் கோவிலை நோக்கி கம்பீரமாக நடை போட்டது. காளையர் கோவில். இங்குதான் வேலுநாச்சியாரின் கணவரும் சிவகங்கை மன்னருமான முத்துவடுகநாதரும் இளையராணி கௌரி நாச்சியாரும் வெள்ளையர்களால் சாகடிக்கப்பட்டனர். அந்த நிகழ்வுகள் வேலுநாச்சியாரின் நினைவில். பயணம் தொடர்ந்தது. 1772 ஆண்டு காளையர் கோவிலுக்கு முன் செத்து கிடந்த மனிதர்கள் எல்லாம் வேலுநாச்சியாரின் நினைவுக்கு வந்தனர். 8 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கோர சம்பவத்தை எப்படி மறக்க முடியும்? விழிகள் சிவக்க வேலுநாச்சியார் படை காளையர் கோவிலை நெருங்கி கொண்டிருந்தது. முத்துவடுகநாதரை பதுங்கி நின்று சுட்டு வீழ்த்த ஆங்கில தளபதி பாஞ்சோருக்கு ஆலோசனை கூறிய ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித்து தான் இப்போது காளையர் கோவிலை காப்பாற்றும் பொறுப்பில் இருந்தான். கணவனை கொன்றவனை நேர்கொள்ள நெஞ்சமெல்லாம் வீரத்தை சுமந்தபடி வேலுநாச்சியார் காளையர் கோவிலுக்குள் நுழைந்தார். மானாமதுரையில் நடந்த போரையும் அதில் ஆங்கில படைகள் புறமுதுகிட்டு ஓடிய செய்தியையும் அறிந்திருந்த காளையர் கோவிலை காத்து நின்ற வெள்ளையர் படை வேலுநாச்சியாரின் வெற்றி படை வருகையை கண்டு நடுக்கம் கொண்டது. ஜோசப் ஸ்மித்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கூலிப்படைகள் ஆயுதம் ஏந்தியும்
வேலுநாச்சியார் படையை நேர்கொள்ள முடியாமல் பயந்து நடுங்கின. மருது சகோதரர்கள் எதிரி படைகளை தூள் தூளாக்கினர். என்ன அதிசயம்! போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே எதிரி படைகள் பதுங்க தொடங்கின. இறுதியில் பின்வாங்க தொடங்கின. உயிர் பிழைத்தால் போதுமென்ற எண்ணத்துடன் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் குதிரையில் ஏறி தப்பி ஓடினான். காளையர் கோவில் கோட்டையும் வேலுநாச்சியார் கைவசமானது. மருது சகோதரர்களும் மற்ற வீரர்களும் யானை மடு தீர்த்தத்தில் நீராடி மகிழ்ந்தனர். வேலுநாச்சியாரும் உடன் வந்த பெண்களும் கௌரி தீர்த்தத்தில் குளித்து மகிழ்ந்தனர். அடுத்து அனைவரும் முத்துவடுகநாதரும் கௌரி நாச்சியாரும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்றனர். அஞ்சலி செலுத்தினர். அனைவரின் கண்களும் கண்ணீர் சொரிந்தன. கவிஞன் வைரவன் வேலுநாச்சியார் மீது கண் பதித்தான். அந்த திருமுகத்தில் ஒரு கம்பீரம் தெரிந்ததை அவன் காண தவறவில்லை. சிறிது நேரம் சோகம் மட்டுமே அவர்களை சூழ்ந்து நின்றது. முடிவில் வேலுநாச்சியார், வீரர்களே, நாம் இழந்த 3 பகுதிகளை கைப்பற்றிய பின் மன்னரின் நினைவிடத்தில் இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மன்னரின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு மீண்டும் இங்கே நாம் கூடுவோம். சிவகங்கை சீமையின் மீதி பகுதியையும் நாம் கைப்பற்றியதும் மறைந்த மன்னருக்கும் இளைய ராணிக்கும் இந்த இடத்தில் நினைவாலயம் கட்டுவோம். மன்னர் இறந்த நாளில் சிவகங்கை சீமையே திரண்டு வந்து வீர சபதம் ஏற்க ஏற்பாடு செய்வோம். ஒவ்வொரு நாள் இரவும் பூஜை செய்ய வீரவை பெறும் மக்களுக்கு அனுமதி வழங்குகிறேன். அதற்காக அவர்களுக்கு குலமங்கலம், அந்த நேரந்தல், சிலவந்தாரேந்தல் ஆகிய கிராமங்களை சர்வமானியமாக வழங்குகிறேன். இப்போது நாம் சிவகங்கை நோக்கி பயணத்தை தொடரலாம் என்றார் வேலுநாச்சியார். மீண்டும் போர்த்தேரில் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரப்படை சிவகங்கை நோக்கி சீறி பாய்ந்தது. காளையர் கோவிலையும் வேலுநாச்சியார் கைப்பற்றி விட்டார் என்ற செய்தி சிவகங்கைக்கு வந்து சேர்ந்ததும் ஆங்கில அதிகாரிகளும் நவாபின் மகனும் அதிர்ச்சியில் மூழ்கினர். வேலுநாச்சியாரின் அடுத்த தாக்குதல் சிவகங்கை மீதுதான் என்பதை அறிந்து அச்சம் கொண்டனர். இனி வேலுநாச்சியாரை எப்படி எதிர்கொள்வது என்று விடிய விடிய விவாதம் செய்தனர். முடிவில் சிவகங்கை நகரம் முழுவதும் பாதுகாப்பை வலுப்படுத்துவது என முடிவு செய்தனர். சிவகங்கை நகரத்தின் ஒவ்வொரு வீதியிலும் பீரங்கியை நிறுத்தினர். காளையர் கோவிலில் இருந்து சிவகங்கைக்கு வரும் வழியில் துப்பாக்கி படையை நிறுத்தி வைத்தனர். சிவகங்கை அரண்மனையை சுற்றிலும் அடிக்கொரு போர் வீரனை காவல் நிற்க பணித்தனர். சிவகங்கை அரண்மனை மாடத்தின் உச்சியிலும் துப்பாக்கி ஏந்தியபடி வேலுநாச்சியார் படையை எதிர்பார்த்து சில வீரர்களை நிறுத்தி வைத்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் இத்துணை செய்தும் வேலுநாச்சியார் என்ற சொல்லே சில வெள்ளை அதிகாரிகளை வெறிக்கொள்ள செய்தது. இன்னும் சிலரை அதே சொல் அவர்கள் அடி வயிற்றிலும் பீதியை கிளப்பியது. கும்பலாக இருக்கும்போது வேலுநாச்சியாரை ஒழித்து கட்டுவோம் என்று வீர முழக்கமிடுவதும், தனியாக இருக்கும்போது வேலுநாச்சியாரை நினைத்து நினைத்து அச்சம் கொள்வதும் வெள்ளையர்களின் வாடிக்கை ஆயிற்று. சந்தேகப்பட்டு எவர் தெரிந்தாலும் விசாரணையின்றி சுட்டுத்தள்ள வெள்ளை அதிகாரி ஆணை பிறப்பித்தான். இதையெல்லாம் கண்ட சிவகங்கை மக்கள் மனதிற்குள் சிரித்து கொண்டனர். வெள்ளையரின் கடைசி தோல்வியை கண்டு மகிழ அவர்கள் காத்திருந்தனர். தங்கள் நாட்டு மகாராணி வேலுநாச்சியார் சிவகங்கை நகருக்குள் எப்போது வருவார், அவரது புனித போரில் நாமும் எப்போது இணைவோம் என்று அடித்தட்டு மக்களும் விழிப்பூத்திருந்தனர். வேலுநாச்சியாரின் வெற்றி படையின் வீரநடை தொடர்ந்தது. கவிஞன் வைரவனின் புது புது முழக்கங்கள் போர் வீரர்களை போர் பரணி பாட செய்தது. கவிஞன் வைரவனின் ஒவ்வொரு முழக்கம் முடிந்த பின் அவனை சின்ன மருது வணங்கி மகிழ்வதும், ஒவ்வொரு களத்திலும் சின்ன மருதுவின் வளரி சீறி பாய்ந்து வெற்றி கிட்டியதும் அவனை கவிஞன் வாழ்த்தி மகிழ்வதும் வழக்கமாயின. இதோ கவிஞன் வைரவனின் புது முழக்கம். அண்டி பிழைக்க வந்த நரிகள் ஆள நினைப்பது நியாயமா? ஆயுத பலத்தால் எங்கள் குரலை அடக்கி ஆள முடியுமா என்ற முழக்கத்தை ஒலித்துவிட்டு போர் வீரர்கள் பக்கம் திரும்பினான் கவிஞன் வைரவன். அனைவரும் எழுச்சியோடு திருப்பி முழங்கினர். வேலுநாச்சியார் பக்கம் கவிஞனின் பார்வை திரும்பியது. அப்போது வேலுநாச்சியாரின் வைரத்தாலியில் பட்ட சூரிய ஒளியின் பிரகாசம் கவிஞனின் கண்களை கூச செய்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலேயே
அந்த வைரத்தாலி பற்றிய விபரத்தை கேட்டறிய விரும்பினான் கவிஞன். சூழ்நிலை வாய்க்கவில்லை. அடுத்தடுத்து வந்த கள போர்களினால் வேலுநாச்சியாரின் வைரத்தாலி பற்றிய எண்ணமே கவிஞனுக்கு மறந்து போனது. கணவர் இறந்த பின்பும் வேலுநாச்சியார் கழுத்தில் தாலி எதற்கு என்ற வினா கவிஞனின் உள்ளத்தில் இப்போது மீண்டும் உட்கார்ந்து கொண்டது. அந்த சிந்தனையில் இருந்ததால் கவிஞனிடம் இருந்து புது முழக்கம் வரவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் போர் வீரர்கள் கவிஞன் சொன்ன முதல் முழக்கத்தையே முழங்கிக் கொண்டு நடந்தனர். அதை புரிந்து கொண்ட சின்ன மருது கவிஞன் பக்கம் திரும்ப சுய நினைவுக்கு வந்த கவிஞன் அடுத்து தங்குமிடத்தில் கேட்டாக வேண்டும் என்று உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டு மீண்டும் முழங்கத் தொடங்கினான். தமிழன் எழுந்தால் தரணி நடுங்கும், சரித்திரம் வரைய போகிறோம், தர்ம தாயாம் வேலுநாச்சியார் தலைமையில் வெற்றி காணுவோம் என்ற கவிஞன் வைரவன் முழக்கம் கரைவொலியாலும் உடன் முழக்கத்தாலும் அந்த காட்டு பகுதியே ஆட்டம் கண்டது. புத்தம்புது முழக்கங்களை கேட்டு மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் சிறகசைத்து பறந்து சென்றன. இன்னும் சில பறவைகள் வேலுநாச்சியாரின் வீரப்படையை சுற்றி சுற்றி வட்டமிட்டன. காட்டு விலங்கினங்கள் மரங்களுக்கிடையே ஓடி மறைந்தன. ஒரு மரத்தின் மறைவில் இருந்தபடியே நரி ஒன்று எட்டி எட்டி பார்த்துவிட்டு வாளை சுருட்டி கொண்டு மீண்டும் வந்த திசையிலேயே ஓடியது. படை வீரர்கள் மீண்டும் மீண்டும் கவிஞனின் முழக்கத்தை வழிநெடுக முழங்கியபடியே கம்பீரமாக நடந்து சென்றனர். ஓரிடம் வந்ததும் அனைவரையும் நிற்கும்படி வேலுநாச்சியாரிடமிருந்து ஆணை வந்தது. ஆணைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் நின்றனர். போர்த்தேரியிலிருந்து வேலுநாச்சியார் கீழே இறங்கினார். மெதுவாக நடந்தார். அனைவரும் வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்தனர். அப்போது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி. மருது சகோதரர்கள் போன்ற வெகு சிலர் மட்டும் வேலுநாச்சியார் கண்ணீருக்கு காரணம் புரிந்து கண் கலங்கினர். புதிதாக சேர்ந்தவர்களுக்கு வேலுநாச்சியாரின் விழிநீருக்கு விடை தெரியவில்லை. கவிஞன் வைரவன் திகைப்போடு வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் அங்கே சோகம் மட்டுமே சொந்தம் கொண்டாடியது. வேலுநாச்சியாரின் அழுகையை நிறுத்த எவரும் துணியவில்லை. புடவையால் முகத்தை அழுத்த துடைத்து கொண்ட வேலுநாச்சியார், வீரர்களே, இதுவரை உங்கள் முன் கண்ணீர் விடக்கூடாது என்ற திடமனத்தோடு பவனி வந்தேன். ஆனால் இந்த இடத்திற்கு வந்ததும் என்னால் என் உணர்ச்சியை அடக்கியாள முடியவில்லை. என் பின்னால் அணிவகுத்து வந்திருக்கும் உங்களில் பலருக்கு என் கண்ணீருக்குரிய காரணம் புரியாது. இந்த பகுதி அரியாக்குறிச்சி என அழைக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதோ இந்த ஐயனார் கோவிலுக்கு அருகில்தான் என்று சொல்லும் போதே அடங்க மறுத்து அருவியென வழிந்தது கண்ணீர். அனைவரும் தலைகுனிந்தபடி நின்றனர். கவிஞர் வைரவன் வேலுநாச்சியாரிடமிருந்து வெளிவரும் அடுத்த செய்திக்காக காத்திருந்தான். அவன் கண்களும் கலங்க தவறவில்லை. மீண்டும் வேலுநாச்சியார், வீரர்களே, காளையர் கோவிலில் என் கணவரை பலி கொடுத்தேன். வெள்ளையர் என்னையும் தீர்த்து கட்ட நினைத்தனர். மறைந்த நம் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் அறிவுரையின்படி ஆளுக்கொரு திசைக்கு தப்பி சென்றோம். அப்போது நான் குதிரையில் தனியாக இந்த வழியாக வந்தேன். எதிரிகள் என்னை பின்தொடர்ந்து வந்தனர். இந்த ஐயனார் கோவில் அருகில் நான் வரும்போது மாடு மேய்த்து கொண்டிருந்த இளம்பெண் உடையாள் என்பவள் எதிர்பட்டார். அவளுக்கு விடை கொடுத்து விட்டு காட்டிற்குள் நான் மறைந்தேன். என்னை பின்தொடர்ந்து வந்த எதிரிகளுக்கு இந்த இடத்திற்கு வந்த பின் நான் தப்பி சென்ற வழி தெரியவில்லை. அப்போது இங்கிருந்த உடையாளிடம் வழி கேட்டிருக்கிறார்கள். என்னை அவள் காட்டி கொடுக்க மறுத்து இருக்கிறாள். அதனால் அந்த கொடியவர்கள் அந்த இளம்பெண்ணை தலைவேறு முண்டம் வேறாக வெட்டி வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த கொடிய சம்பவம் இந்த இடத்தில்தான் நடந்திருக்கிறது என்றார் வேலுநாச்சியார். கவிஞன் வைரவன் திகைப்போடு வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தான். வீரர்களே, வெள்ளையர் எதிர்ப்பில் களப்பலியான முதல் மன்னர் என் கணவர் என்றால் தேசபக்த எழுச்சியோடு என்னை காட்டி கொடுக்க மறுத்து களப்பலியான முதல் பெண்மணி உடையாள்தான். என் கணவரின் இழப்பை விட உடையாள் இழப்பு என் ஆவேசத்தை அதிகமாக்கியது. அதனால்தான் நம் பெண்கள் படைக்கு உடையாள் என்று பெயரிட்டேன். இந்த வீரமங்கையை நினைக்கின்ற போதெல்லாம் என்னை விழிநீர் சூழ்ந்து கொள்கிறது. வீரத்தை போற்றாத தேசம் வெற்றி பெற்றதாக சான்றுகள் இல்லை. அதனால் வீரமங்கை உடையாளின் வீரத்தை
நினைவு கூறும் வகையில் நாள்தோறும் பூசை நடத்த வேண்டும். அதற்கு அருகாமையில் உள்ள உடையவயல், கொல்லங்குடி, அரியாக்குறிச்சி ஆகிய கிராமங்களை தானமாக வழங்குகிறேன். காரைக்குடியில் இருக்கும் கருப்ப வேளாளரையும் காரி வேளாளரையும் பூசாரிகளாக நியமிக்கிறேன். நாடு முழுவதையும் நாம் கைப்பற்றி முடித்ததும் இங்கே உடையாளுக்கு நினைவு சின்னம் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறேன் என்று கூறி சிறிது நேரம் மௌனமான வேலுநாச்சியார் அதன் பின், வீரர்களே, என் கணவர் மறைந்த பின்பும் அவர் என் கழுத்தில் கட்டிய வைரத்தாலியை நான் இதுவரை கழற்றவில்லை. இதற்கு காரணம் பலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆம், உடையாள் வெட்டுண்ட செய்தி எனக்கு கிடைத்த அன்றே இழந்த நாட்டை மீட்டு இந்த அரியாக்குறிச்சியில் என் கால் படுகின்ற போதுதான் என் கழுத்து தாலியை கழற்றுவேன் என்று அன்று நான் சபதம் ஏற்றேன். இன்று அது நடந்து விட்டதால் எனது கழுத்தில் கிடக்கும் வைரத்தாலியை வீரமங்கை உடையாளுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று கூறிவிட்டு கழுத்தில் கிடந்த வைரத்தாலியை கழற்றி காணிக்கையாக்கினார் வேலுநாச்சியார். அனைவரும் உணர்ச்சி மிகுதியால் ஒன்றும் சொல்ல இயலாமல் தவித்தனர். கவிஞன் வைரவன் வேலுநாச்சியாரின் வீரத்தையும் தியாகத்திற்கு செய்யும் மரியாதையையும் கண்டு வியந்து நின்றான். வேலுநாச்சியாரை பார்த்து கொண்டிருந்த கவிஞன் வைரவனின் அடிவயிற்றிலிருந்து ஆவேசம் பீரிட்டு எழுந்தது. வீரமங்கை உடையாள் புகழ் என்று கவிஞன் குரல் கொடுக்க வீரர்கள் வாழ்க என்று குரல் கொடுத்தனர். வீரத்தாய் வேலுநாச்சியார் என்று கவிஞன் மீண்டும் குரல் கொடுக்க வாழ்க என்று முழக்கம் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. சிவகங்கைக்கு அருகில் உள்ள அடர்ந்த காடு. வேலுநாச்சியார் தலைமையில் விடுதலை படை முகாமிட்டிருந்தது. அடுத்து மேற்கொள்ள வேண்டிய போர்த்தந்திரம் பற்றி அங்கே நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. முடிவில் வேலுநாச்சியார், வீரர்களே, சிவகங்கை நகரமும் திருப்பத்தூர் கோட்டையும் எதிரிகள் வசம் உள்ளன. அதை நாம் கைப்பற்ற நாம் 3 பிரிவாக பிரிய வேண்டும். சின்னமருது தலைமையில் சேதுபதியம்பலம், நன்னியம்பலம், வேல்முருகு ஆகியோருடன் 3000 படை வீரர்கள் 8 பீரங்கிகளுடன் திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்ற செல்லட்டும். பெரிய மருது தலைமையில் வேங்கை பெரிய உடைய தேவர், சீமை சாமி தேவர் ஆகியோருடன் மீதியுள்ள வீரர்கள் சிவகங்கை தெப்பக்குளத்தின் தென்கரை மாளிகையில் தங்கியிருக்கும் நவாபின் படையை எதிர்கொள்ளட்டும். எனது தலைமையில் உடையாள் பெண்கள் படை சிவகங்கை அரண்மனையில் இருக்கும் ஆங்கில தளபதி பாஞ்சோர் படையை நேர்கொள்கிறோம். எங்களுடன் கவிஞர் வைரவனும் அணிவகுப்பார் என்று வேலுநாச்சியார் சொல்லி முடித்ததும் அனைவரும் கரவொலி எழுப்பினர். அந்த கரவொலி முடிவதற்குள் தாயே என்ற குரல் கேட்டு அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். தலை வணங்கியபடி வந்த ஒற்றன், தாயே, சிவகங்கை நகருக்குள் சென்று வந்தேன். மானாமதுரை காளையர் கோவிலை நாம் கைப்பற்றியது போன்று சிவகங்கையை நாம் கைப்பற்றுவது எளிதல்ல. எங்கு பார்த்தாலும் எதிரிகள் பீரங்கியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அடிக்கு ஓர் ஆள் வீதம் ஆயுதத்தோடு காவல் புரிகின்றனர். இதுதான் சிவகங்கை நிலைமை தாயே என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் எங்கிருந்தோ ஒரு சிரிப்போசை கேட்டது. சிரிப்பு வந்த திசையில் அனைவர் பார்வையும். சிரிப்போசை மெல்ல மெல்ல அவர்கள் அருகில் வந்தது. கையில் தடி ஊன்றி தலையெல்லாம் வெள்ளி முடிகள் தவழ முகமெல்லாம் சுருக்கங்கள் திகழ சிரித்தபடியே ஒரு மூதாட்டி விடுதலை படையின் அருகில் வந்து கொண்டிருந்தாள். யார் இவள்? விடுதலை வீரர்கள் அருகில் வந்த கிழவி தம் கண்களை இடுக்கி அனைவர் மீதும் பார்வையை செலுத்தினாள். அப்போதும் அவள் பொக்கை வாய் சிரிப்பை சிந்திக் கொண்டு தான் இருந்தது. யார் நீ என்று சின்னமருது கேட்பதற்கு முன் ஒற்றன் பக்கம் திரும்பிய கிழவி, என்ன பேராண்டி, பீரங்கிகளை கண்டு பீதியடைந்து விட்டாயா? பீரங்கிகள் சூழ்ந்து நின்றாலும் பெரும் பெரும் ஆயுதங்கள் நம்மை குறிப்பார்த்தாலும் அதை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். வெள்ளையரை நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். நாளை மறுநாள் விஜயதசமி. சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரியை பெண்கள் மட்டும் வணங்குவதற்காக அரண்மனையின் முகப்பு வாயிலை எதிரிகள் திறந்து விடுகிறார்களாம். அதை பயன்படுத்தி கொண்டு ஆத்தா தலைமையில் இருக்கும் உடையாள் படையை சேர்ந்த பெண்கள் மாறுவேடம் பூண்டு பெண்களோடு பெண்களாக கோவிலுக்குள் சென்றுவிட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் நம் பெண்கள் ஆயுதத்துடன் மோதலை தொடங்கிவிட வேண்டும். இந்த எதிர்பாராத தாக்குதலை கண்டு எதிரிகள் குலை நடுங்குவர். அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி வெற்றியை பெற்றுவிட வேண்டும்
என்று கூறிவிட்டு மீண்டும் கலகலவென சிரித்தாள் அந்த கிழவி. அவள் அருகில் வந்த வேலுநாச்சியார், எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் தாங்கள் யாரென்று நான் அறிந்து கொள்ளலாமா என்றார். அப்போதும் அந்த கிழவியிடமிருந்து சிரிப்பே பதிலாக வந்தது. பொறுமை இழந்த சின்னமருது முதலில் தாங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கோபத்துடன் கேட்டார். இனியும் தாமதித்தால் விபரீதமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்ட கிழவி மெதுவாக தலைமுடியை எடுத்தாள். இப்போது கரிய நிற முடி அவளுடைய தலையில். தன் கோலத்தை ஒவ்வொன்றாக அந்த கிழவி நீக்க நீக்க அனைவர் விழிகளும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தன. இறுதியில் கிழவி மாறி குமரியாக நின்று கொண்டிருந்தாள் குயிலி. குயிலி, எதற்கு இந்த மாறு வேடம் என்றார் வேலுநாச்சியார். தாயே, சிவகங்கை நகருக்குள் இருக்கும் சூழ்நிலையையும் எதிரிகளின் வியூகத்தையும் கண்டறிய என் மனம் எண்ணியது. அதனால் தங்களின் அனுமதி பெறாமல் இந்த கோலம் பூண்டு சிவகங்கை நகருக்குள் சென்று வந்தேன் தாயே. துடுக்குத்தனமான இந்த செயலுக்கு தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் தாயே என்றாள் குயிலி. குயிலியை கட்டி பிடித்து அரவணைத்து உச்சி முகர்ந்தார் வேலுநாச்சியார். அது ஒரு வீரத்தாய் தம் வீர மகளை வாழ்த்துவது போன்று காட்சி அளித்தது. அனைவரும் குயிலியின் வீரத்தை கண்டு வியந்து நின்றனர். இரவு நேரம். சிவகங்கை அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் உடையால் பெண்கள் படையை சேர்ந்த பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார் குயிலியை கட்டிப்பிடித்தபடி தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த பெண்கள் படையில் இணைக்கப்பட்ட ஒரே ஆண் மகனாகிய கவிஞன் வைரவன் மட்டும் விழி மூடாமல் காவல் காத்து நின்றான். வேலுநாச்சியார் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். வெகுநேரம் கழித்தும் அவர் விழிகள் மட்டும் தூக்கத்தை மறந்தன. திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்ற சின்னமருது தலைமையில் சென்ற வீரர் படை திருப்பத்தூர் கோட்டையின் கிழக்கு வாயிலை தகர்த்து கொண்டு கோட்டைக்குள் நுழைந்துவிட்ட செய்தியும், விடுதலை படையின் வீரத்தை எதிர்கொள்ள இயலாத எதிரி படை கோட்டையை விட்டு தலை தெறிக்க ஓடிய கதையும், திருப்பத்தூர் கோட்டையும் திருப்பத்தூர் நகரமும் விடுதலை படையின் கைவசம் வந்துவிட்ட தகவலும், திருப்பத்தூரில் இருக்கும் சின்னமருது படையை தோற்கடிக்க சிவகங்கையிலிருந்து பெரும்படை ஒன்றை திருப்பத்தூருக்கு எதிரிகள் அனுப்பிய செய்தியும், அந்த எதிரிகள் படையை தெம்மாப்பட்டு கண்மாய் அருகில் தம்பிப்பட்டி சின்ன தம்பி படை தவிடு பொடியாக்கிய வெற்றி செய்தியும் வேலுநாச்சியாரை மகிழ்ச்சி கொள்ள செய்தன. திருப்புவனம், மானாமதுரை, காளையர் கோவில், கொல்லங்குடி, திருப்பத்தூர் என ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வெள்ளையர்களும் அவர்களது கூலிப்படையும் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டாலும் நாளை நடக்கப் போகும் இறுதி போர் பற்றியே வேலுநாச்சியார் விசனப்பட்டு கொண்டிருந்தார். நாளைய வெற்றியின் மூலம் இழந்த நாடு முழுவதையும் மீட்டெடுத்த பெருமை வந்து சேரும். நாளைய போரில் தோல்வியை தழுவினால் தோல்வியா? நினைத்து பார்க்கவே வேலுநாச்சியாரின் நெஞ்சம் பதறியது. நாளை வெற்றி பெற்றால் நாடு முழுவதும் நமது கையில், தோல்வி ஏற்பட்டால் இனி உயிரோடு இருந்து பயனில்லை. இது போன்ற சிந்தனை குழப்பத்தில் வேலுநாச்சியார் சிக்கி தவித்தார். மறுநாள் இரவு சிவகங்கை அரண்மனை முன்வாயில் திறக்கப்பட்டிருந்தது. விஜயதசமி என்பதால் ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை வணங்க பெண்கள் கூட்டம் அலைமோதியது. ஆடலும் பாடலும் அரண்மனையில் அரங்கேறி கொண்டிருந்தன. நீண்ட நெடுங்காலத்திற்கு பின் ஆலயம் திறக்கப்பட்டதால் திரண்டிருந்த பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சி வெள்ளம். இடையின் இருபுறமும் வாட்கள் ஏந்தி கூட்டத்தோடு கூட்டமாக மாறு வேடத்தில் வேலுநாச்சியார். அவருக்கு சிறிது இடைவெளி விட்டு ஆயுதத்தை மறைத்து கொண்டு மாறு வேடத்தில் குயிலி. அதே போன்று உடையாள் பெண்கள் படையை சேர்ந்த அனைத்து பெண்களும் தங்கள் ஆயுதத்தை மறைத்து கொண்டு மாறுவேடத்தில் கூட்டத்தில் கலந்திருந்தனர். கவிஞன் வைரவனும் தமது மீசையை மழித்துவிட்டு புடவை அணிந்து முக்காடிட்டு ஆயுதத்தை மறைத்து கொண்டு பெண்ணோடு பெண்ணாக நடந்து கொண்டிருந்தான். எங்கு நோக்கினோம் பெண்கள். அந்த பெண்களுக்கிடையில் உடையாள் பெண்கள் படை. இடித்து கொண்டும் தள்ளி கொண்டும் முட்டி மோதி கொண்டும் பெண்கள் கூட்டம் அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அப்போதும் தங்கள் ஆயுதங்கள் எவர் கண்ணிலும் பட்டுவிடக் கூடாதே, தங்களை எவரும் அடையாளம் கண்டுவிடக் கூடாதே என்ற கவலையோடும் எச்சரிக்கையோடும் உடையாள் படை ஊர்ந்து கொண்டிருந்தது. கவிஞன் வைரவனும் கட்டிய புடவை நழுவிவிடக் கூடாதே என்ற கவலையோடு நடந்து கொண்டிருந்தான். ராஜராஜேஸ்வரி ஆலயம் மூலஸ்தானமும்
திறக்கப்பட்டு விட்டது. அனைவரும் தாயே தாயே என்று பக்தி சிரத்தையோடு சிலையை நோக்கி குரல் கொடுத்த வண்ணம் தொழுது கொண்டு இருந்தனர். வெள்ளையர் படையும் கூலிப்படையும் ஆங்காங்கே காவல் காத்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருந்தன. வேலு நாச்சியார் தெய்வத்தை வணங்கியபடி கண்களை மூடினார். அவர் கண்களுக்குள் திருமணமாகி கணவருடன் இதே ஆலயத்திற்கு வந்து வணங்கி நின்றது. ஒவ்வொரு விசேஷ நாளன்றும் இந்த ஆலயத்திற்கு வந்து தொழுது சென்றது. கணவர் முத்துவடுகநாதரிடம் ராஜராஜேஸ்வரி சிலையின் கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து கொடுத்து கௌரி கழுத்தில் கட்ட சொன்னது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மனத்திரையில் அணிவகுத்தன. இன்று மாறு வேடத்தில் இந்த ஆலயத்திற்கு வரவேண்டிய சூழ்நிலை வேலுநாச்சியார் நினைவுக்கு வந்ததும் அவர் கண் கலங்கினார். அப்போது வேலுநாச்சியார் அருகில் வந்த குயிலி திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றிய சின்னமருது படையும் உம்தத் உம்ரா படையை முறியடித்து தெப்பகுல தென்கரை மாளிகையை கைப்பற்றிய பெரிய மருது படையும் சிவகங்கை அரண்மனைக்கு வெளியே பதுங்கி இருக்கின்றன. நாம் போரை தொடங்கியதும் நம்முடன் அவர்கள் இணைந்து கொள்வதாக தகவல் வந்திருக்கிறது என்ற செய்தியை ரகசியமாக சொல்லி சென்றார். வேலுநாச்சியார் முகத்தில் மீண்டும் கம்பீரம் அரங்கேறியது. திட்டமிட்டபடி வேலுநாச்சியார் கண் அசைவை கண்டதும் பெண் வேடம் தரித்திருந்த கவிஞன் வைரவன் ஆலய மணியை 3 முறை ஒலிக்க செய்தான். உடையாள் படை வெறியோடு எதிரிகள் மீது பாய்ந்தது. திடீர் தாக்குதலை எதிர்கொள்ள இயலாத எதிரிகள் படை ஓலமிட்டு கொண்டே ஓடியது. எதிர்த்து நின்ற எதிரி ஒருவனை கவிஞன் வைரவன் குத்தி கொன்றான். வேலுநாச்சியாரின் 2 கரங்களும் வாட்களை ஏந்தி எதிரிகளின் தலைகளை மண்ணில் சாய்த்தன. உடையாள் பெண்கள் படை எதிரிகளின் கொலை பட்டியலை அதிகரித்து கொண்டிருந்தன. அரண்மனையின் மாடியில் இருந்தபடி ஆயுத கிடங்கில் இருக்கும் ஆயுதங்களை எடுத்து எதிரிகளை சுட்டு தள்ளுங்கள் என்று ஆங்கில தளபதி பாஞ்சோர் ஆங்கிலத்தில் ஆணையிட்டான். அரண்மனைக்குள் நுழைந்த மருது சகோதரர்கள் படை எதிரிகளுடன் ஆவேச போரை அரங்கேற்றி கொண்டிருந்தன. 2 கரங்களிலும் வாட்களை ஏந்தியபடி வேலுநாச்சியார் அரண்மனை மாடியில் தாவி ஓடினார். அப்போது உடம்பெல்லாம் தீ வைத்து கொண்டு ஓர் உருவம் மாடத்தில் இருந்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கில் குதிப்பது வேலுநாச்சியார் கண்ணில் பட்டது. அது யாராக இருக்கும் என்று வேலுநாச்சியார் எண்ணிக்கொண்டிருந்த போது பாஞ்சோரின் துப்பாக்கி குண்டு ஒன்று வேலுநாச்சியாரை உரசி சென்றது. சுய நினைவுக்கு வந்த வேலுநாச்சியார் தூணில் மறைந்தார். மீண்டும் தூணிலிருந்து வேலுநாச்சியார் வெளிப்பட பாஞ்சோரின் துப்பாக்கி குண்டு பாய்ந்து வந்தது. அனைத்து குண்டுகளையும் தூணில் மறைந்து மறைந்து வேலுநாச்சியார் செயலிழக்க செய்தார். பாஞ்சோரின் 2 துப்பாக்கிகளில் இருந்த குண்டுகள் அனைத்தும் தூண்களை மட்டுமே தொட்டு தழுவி தீர்ந்து முடித்தன. இறுதியில் வாளின் துணை நாடினான் பாஞ்சோர். அதை கண்ட வேலுநாச்சியார் குலுங்கி குலுங்கி சிரித்தார். வேலுநாச்சியாரின் சிரிப்புக்கு காரணம் புரியாமல் பாஞ்சோர் விழித்தார். இதற்குத்தானே நான் இவ்வளவு காலமும் காத்திருந்தேன். உன்னை போன்ற கோழையை 2 கரத்திலும் ஆயுதம் ஏந்தி நான் எதிர்கொள்வது இந்த ஆயுதங்களுக்கே அவமானமாகும் என்று சிரித்தபடி கூறிய வேலுநாச்சியார் தமது வலது கையில் இருந்த வாளை தூக்கி எறிந்துவிட்டு இடது கை வாளுடன் மோதத் தொடங்கினார். ஒரு சிறு மணி துளிகளிலேயே பாஞ்சோர் தோல்வியை தழுவினான். அவன் நெஞ்சில் காலூன்றி இடது கை வாளை அவன் மீது ஓங்கிய வேலுநாச்சியார், இப்போது உன் குடலை உருவி நான் எனக்கு மாலையாக அணிந்து மகிழலாம். அப்படி நான் செய்தால் என் கணவரை கொன்ற உன்னை நான் பழி தீர்த்து கொண்டதாக எதிர்காலம் பேசும். எனக்கு என்னை விட, என் கணவரை விட, என் குடும்பத்தை விட என் தேசமும் என் தேச மக்களும் தான் முக்கியம். அதனால் இப்போது உன்னை நான் உயிரோடு விடுகிறேன் என்றார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் சொன்னதன் பொருள் புரியாத பாஞ்சோர் மரண பயத்தில் தவித்து கொண்டிருந்தான். அதை புரிந்து கொண்ட வேலுநாச்சியார், அட, உனக்கு தமிழ் தெரியாதே, என்ன செய்ய? என் உணர்ச்சிகளை என் தாய்மொழியில்தான் என்னால் வெளிப்படுத்த முடிகிறது. நான் சொன்னதை இப்போது உனக்காக உன் தாய்மொழியில் சொல்கிறேன் என்றபடி ஆங்கிலத்தில் சொல்லி முடித்தார் வேலுநாச்சியார். நான் புதுக்கோட்டை பக்கம் போய்விடுகிறேன். இனி எந்த காலத்திலும் இந்த சிவகங்கை பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டேன். இது சத்தியம் என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு வேலுநாச்சியார் கால்களை தொட்டு வணங்கிவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி மறைந்தான் பாஞ்சோர்.
முற்றிலும் எதிரிகள் படை முறியடிக்கப்பட்டது. எங்கு நோக்கினோம் வெற்றி முழக்கம். இழந்த நாட்டை மீட்டெடுத்த வீரத்தாய் வேலுநாச்சியார் என்று கவிஞன் குரல் கொடுக்க, வாழ்க என்ற முழக்கம் சிவகங்கை அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது. அரண்மனை மாடியிலிருந்து வேலுநாச்சியார் இறங்கி வந்தார். அரண்மனை சுற்றுச்சுவர், அரண்மனை வெளிப்புற வலது பக்கத்தில் இருந்த வெள்ளையர் ஆயுத கிடங்கு வெந்து தணிந்திருந்தது. தாம் பாஞ்சோரை எதிர்க்க மாடிக்கு ஓடிய போது தீப்பந்தமாகிய வெள்ளையரின் ஆயுத கிடங்கில் குதித்தது யார் என்று யோசிக்க தொடங்கினார் வேலுநாச்சியார். விடுதலை வீரர்கள் எரிந்து போன அந்த ஆயுத கிடங்கை கிளறி பார்த்தனர். அங்கே கரிக்கட்டையாக குயிலி. வேலு நாச்சியாரின் வீரப்படைக்கு முன் எதிர்த்து நிற்க இயலாத ஆங்கில அதிகாரிகளும் அவரது அடிவருடிகளும் புதுக்கோட்டைக்கு ஓடி பதுங்கி கொண்டனர். ஒரு சிலர் வேலு நாச்சியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் சிவகங்கையிலேயே வாழத் தொடங்கினர். வெற்றி பெற்றவுடன் வேலு நாச்சியார் மகாராணியாக முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று பலர் விரும்பினர். சிலர் தங்கள் விருப்பத்தை விண்ணப்பமாக வேலு நாச்சியாரிடம் சொல்லவும் செய்தனர். ஆனால் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லாத வேலுநாச்சியார் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் சிவகங்கை சீமை முழுவதும் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். ஒரு வார காலமும் மன்னர் முத்துவடுகநாதர், இளையராணி கௌரி நாச்சியார், உடையாள், அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, குயிலி ஆகியோரின் தீரத்தை பற்றி மக்கள் பேசி பேசி மாய்ந்தனர். கண்ணீரோடும் கவலையோடும் அந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்தனர். ஒரு வாரம் ஓடி முடிந்தது. சிவகங்கை சீமை முழுவதும் வேலுநாச்சியார் மகாராணியாக பொறுப்பேற்கும் செய்தி தண்டோரா மூலம் தெரிவிக்கப்பட்டது. அந்த திருநாளுக்காக அனைவரும் காத்திருந்தனர். அந்தி வானத்தில் கதிரவன் கால் பரப்ப தொடங்கிய நேரம். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் சிவகங்கை நோக்கி பெருங்கூட்டம் திரண்டது. ஆண், பெண், இளைஞர், முதியவர், சிறுவர், சிறுமி என அனைவரும் திருவிழாக்கு செல்வது போன்று மாட்டு வண்டிகளிலும் குதிரை வண்டிகளிலும் நடந்தும் சிவகங்கை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். சிவகங்கை நகரமே விழா கோலம். வீதிகள் தோறும் மாவிலை தோரணங்கள், வாசல்கள் அனைத்திலும் மா கோலங்கள், அரண்மனை சுவர்களில் புதிய வண்ணங்கள், அரண்மனை கூடமும் முக்கிய அறைகளும் புத்தம் புது ஓவியங்களால் புதுப்பொலிவு பெற்று மிளிர்ந்தன. ஒட்டுமொத்த அரண்மனை முழுவதும் வாசனை திரவியங்களின் வாசம். அரண்மனை திடலில் கம்பீரமான மேடை ஒன்று புதிதாக முளைத்திருந்தது. மேடையின் முன்பக்கம் செங்காவி கோடுகள், பொதுமக்கள் அமர்வதற்கு தனி இடம், சிறப்பு அழைப்பாளர்களுக்கு முன்வரிசை இருக்கை, மேடையில் வேலுநாச்சியார் அமர்வதற்கு தனி ஆசனம், அதன் இடது வலது பக்கங்களில் இரண்டிரண்டு இருக்கைகள். சிவகங்கை சீமை மக்கள் அனைவரும் சிவகங்கை வீதியில் வீர விளையாட்டுகளோடும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளோடும் சீமை மக்கள். நேரம் செல்ல செல்ல சிவகங்கை நகரமே மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியது. அரண்மனை சுவர்களிலும் மரங்களிலும் மனிதர்கள், அரண்மனை வீதியெல்லாம் மக்கள். பேராற்று பெருவெள்ளம் கரை உடைத்து சிவகங்கை நகருக்குள் நுழைந்து விட்டது போன்றதோர் காட்சி. வாட்படை, வளரிப்படை, உடையாள் பெண்கள் படை, திருப்பாச்சேத்தி வெட்டறிவாள் படை, வீச்சறிவாள் படை, கவுன்கள் படை, ஒற்றர் படை அனைத்தும் கம்பீரமாக அணிவகுத்து நின்றன. வெற்றிக்கு துணை நின்ற ஹைதர் அலி படையும் கோபால் நாயக்கர் படையும் தனி வரிசையில். திரண்டிருந்த கூட்டம் முழுவதும் அரண்மனையின் மைய வாசலிலேயே கண் பதித்திருந்தது. கவிஞன் வைரவன் மட்டும் மேடையில் நின்று கொண்டு கூட்டத்தை அளவெடுப்பதும் அரண்மனை மைய வாசலை பார்ப்பதுமாக இருந்தான். வாசல் திறக்கப்பட்டதும் வீரத்தாய் வேலுநாச்சியார் என்று வைரவன் முழங்க, வாழ்க என்ற அடிவயிற்றிலிருந்து மக்கள் குரல் கொடுத்தனர். சிவகங்கை சீமையின் மகாராணி வேலுநாச்சியார் என்று கவிஞன் வைரவன் மீண்டும் குரல் கொடுக்க, கூட்டம் முழுவதும் எழுந்து நின்று வாழ்க என்று ஆர்ப்பரித்தது. அனைவர் விழிகளும் பூத்திருக்க மருது சகோதரர்கள் முன்னடந்து வர, இடுப்பில் வாள் அசைய கம்பீரமாக வேலுநாச்சியார் வந்து கொண்டிருந்தார். வேலுநாச்சியார் தலை தெரிந்ததும் கூட்டம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. வேலுநாச்சியார் தலையை பார்த்தவர்கள் தலையையும், முகத்தை பார்த்தவர்கள் முகத்தையும், விழியை பார்த்தவர்கள் விழியையும், கரங்களை பார்த்தவர்கள் கரங்களையும்,
இடுப்பில் செருகியிருந்த வாளை பார்த்தவர்கள் வாளையும், கம்பீர நடையை பார்த்தவர்கள் நடையையும் பார்த்து கொண்டிருந்தனர். சிலர் வேலுநாச்சியாரின் இழப்புகளை நினைத்து கண்ணீர் சிந்தினர். இன்னும் சிலர் வேலுநாச்சியாரின் கம்பீரத்தை நினைத்து கர்வம் கொண்டனர். வேலுநாச்சியாருக்கு பின்னால் அவரது மகள் வெள்ளைச்சி நாச்சியார். 8 வயதில் சிவகங்கை சீமையை விட்டு அன்னையுடன் சென்ற வெள்ளைச்சி நாச்சியார் இன்று பருவ பெண்ணாக பார்த்து பார்த்து மக்கள் மகிழ்ந்தனர். மலர்களையும் மலர் மாலைகளையும் வேலுநாச்சியார் நோக்கி மக்கள் வீசி மகிழ்ந்தனர். அந்த மலர்கள் எல்லாம் மண்ணில் விழுந்து பாதை முழுவதும் வண்ண கம்பளம் விரித்தது போன்று காட்சி அளித்தது. வானவெடிகள் வானை தொட்டன. கூடியிருந்த கரங்கள் கொட்டி மகிழ்ந்தன. முழக்கங்கள் தொடர்ந்து முழங்கின. ஒட்டு மொத்தத்தில் மக்களின் உணர்ச்சி கடலலையில் மிதந்தபடி மேடை ஏறினார் வேலுநாச்சியார். கூட்டத்தை பார்த்து வணங்கி மகிழ்ந்தார். முழக்கங்கள் மீண்டும் அரண்மனையை அதிர செய்தன. தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தார் வேலுநாச்சியார். இடது பக்க இருக்கைகளில் திப்பு சுல்தானையும் கோபால் நாயக்கரையும் அமர செய்தார். வலது பக்க இருக்கையில் தமது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை அமர செய்த பின் ஒரு இருக்கை காலியாக இருந்தது. அதில் யார் அமரப் போகிறார்கள் என்று மொத்த கூட்டமும் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தது. கவிஞன் வைரவனை அந்த இருக்கையில் அமரும்படி பணித்தார் வேலுநாச்சியார். மொத்த கூட்டமும் கைத்தட்டி மகிழ்ந்தது. வேலுநாச்சியாரின் பின்பக்கம் வலதுபுறத்தில் பெரிய மருதுவும் இடதுபுறத்தில் சின்ன மருதுவும் மெய்காப்பாளர்கள் போல் நின்றனர். மேடைக்கு அருகில் அந்தணன் ஒருவன் ஒரு தங்க தாம்பூல தட்டில் வேலுநாச்சியார் சூடப்போகும் 5 பொன் கிரீடத்தை தாங்கிக் கொண்டு நின்றான். கவிஞன் வைரவனிடம் வேலுநாச்சியார் ஏதோ சொல்ல அவன் மேடையின் முன்பகுதிக்கு வந்து நின்றான். அவன் பேச போகிறான் என்பதை அறிந்ததும் கூட்டம் கரவொலியால் வரவேற்பிதழ் வாசித்தளித்தது. சீமை மக்களே, உலக வரலாற்றில் நம் வீரத்தாய்க்கு நிகராக எந்த பெண்ணும் இதுவரை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். நம் வீரத்தாயின் வீரத்தை கண்டு ஓர் 50 வயது பெண்மணியால் இப்படியெல்லாம் போரிட முடியுமா என்று எதிரிகளை வியந்து நிற்கின்றனர். புலித்தேவன் என்ற தமிழனை ஒழித்ததன் மூலம் இனி தமிழர்கள் எல்லாம் தங்களுக்கு தலைவணங்குவர் என்ற தவறான முடிவுக்கு வந்த எதிரிகளை இன்று நம் வீரத்தாயின் தலைமையில் தவிடுபொடியாக்கி இருக்கிறோம். நம் வீரத்தாய் எழுந்தால் எதிரிகள் வீழ்வர் என்பதை எதிரிகளுக்கு உணர்த்தி இருக்கிறோம். இன்று தமிழுக்கு முடிசூட்டப்படுகிறது. தமிழ் சமூகத்திற்கே முடிசூட்டப்படுகிறது. தமிழர் வீரத்திற்கு முடிசூட்டப்படுகிறது. விவேகத்திற்கும் வெற்றிக்கும் முடிசூட்டப்படுகிறது. இந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக இடம்பெறும் என்று முழங்கிய கவிஞன் வைரவன் உணர்ச்சி மேலிட்டால் அடுத்த வார்த்தை வராமல் திண்டாடினான். அந்த நேரத்தை தக்க சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்ட அந்தணன் மேடை ஏறி, தாயே, ராஜராஜேஸ்வரி தெய்வத்தின் காலடியில் வைத்து பூசை செய்து இந்த மணிமகுடத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். கூட்டம் ஒரு கணம் மெய்சிலிர்த்து கொண்டது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை இப்போது உயிரோடு இல்லை. இப்போது சிவகங்கை சீமைக்கு அமைச்சர் என்ற பொறுப்பில் எவரும் இல்லை. திப்பு சுல்தானும் கோபால் நாயக்கரும் சிவகங்கை சீமையை சேர்ந்தவர்களும் இல்லை. இந்த சூழ்நிலையில் வேலுநாச்சியாருக்கு மகுடம் சூட்ட வேண்டிய வாய்ப்பு தமக்குத்தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த அந்தணன் மேடையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். அரியாசனத்தில் இருந்து எழுந்த வேலுநாச்சியார் கவிஞன் வைரவன் அருகில் வந்து நின்று, சீமை மக்களே, முடிசூட்டு விழா என்பது ஒரு தேசத்தின் முக்கிய நிகழ்ச்சியாகும். அதனால்தான் நீங்கள் இங்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். இப்போது அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் உயிரோடு இல்லை. என் தலையில் மகுடம் சூட்டும் திருப்பணியை யார் வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது. செய்வதற்கு நாமும் அனுமதித்து விடக்கூடாது. மதமும் அரசியலும் எப்போதும் இணைந்து விடக்கூடாது. அப்படி இணைந்து கொள்வதற்கு நாமே இடம் கொடுத்து விட்டால் எதிர்காலத்தில் பல இன்னல்களிலிருந்து நாம் தப்ப இயலாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கவிஞர் வைரவன் இந்த மணிமகுடத்தை என் தலையில் சூட்ட வேண்டுகிறேன் என்று சொல்லி முடித்ததும் கூட்டத்தின் மகிழ்ச்சி கரவொலி விண்ணையும் தொட்டது. எதிர்பார்ப்பு ஏமாற்றப்பட்டு விட்ட போதிலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் தங்க தாம்பூல தட்டை கவிஞனை நோக்கி நீட்டினான் அந்தணன். மகுடத்தை எடுத்து வேலுநாச்சியார் தலையில் சூடி மகிழ்ந்தான் கவிஞன்.
கூட்டம் மீண்டும் கைத்தட்டி மகிழ்ந்தது. வேலுநாச்சியார் தம் மீது கொண்டிருக்கும் பெரும் மதிப்பை நினைத்ததும் கவிஞனின் கண்ணில் கண்ணீர் எட்டி பார்த்தது. தலையில் மகுடம் அலங்கரிக்க கூடியிருந்த மக்களை எல்லாம் கும்பிட்டு மகிழ்ந்தார் வேலுநாச்சியார். சீமையின் மக்களே, தியாகத்தை போற்றாத எந்த தேசமும் வென்றதாக சான்று இல்லை. மன்னர் முத்துவடுகநாதர், இளையராணி கௌரி நாச்சியார், உடையாள், அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, குயிலி போன்ற தியாகிகளை என் நெஞ்சில் எழுதி வைத்திருக்கிறேன். என் கணவரை பலி கொடுத்த பின் நம் தேசத்திலிருந்து நான் தப்பி ஓடிய போது எனக்கு அடைக்கலம் கொடுத்து என் வெற்றிகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டு கொடுத்த மாவீரர் கோபால் நாயக்கர் அவர்களுக்கு தங்கத்தால் செய்த இந்த கரடி பொம்மையை நம் வெற்றியின் நினைவு பரிசாக வழங்கி மகிழ்கிறேன் என்று வேலுநாச்சியார் சொல்லி முடித்ததும் தலை வணங்கி விருதை பெற்றுக்கொண்டார் கோபால் நாயக்கர். நம் எதிரிகளை வீழ்த்தி வெற்றிகள் ஈட்ட பீரங்கிகளையும் படை வீரர்களையும் கொடுத்ததுடன் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு மகனையும் அனுப்பி நமக்கு வாழ்த்து செய்தியும் கொடுத்திருக்கிற வரலாற்று நாயகன் தங்கத்தாலான இந்த புலி பொம்மையை அவரது மகன் திப்பு சுல்தானிடம் நம் வெற்றியின் நினைவு பரிசாக வழங்கி மகிழ்கிறேன் என்று வேலுநாச்சியார் வாழ்த்திய பின் திப்பு சுல்தானிடம் பரிசை வழங்கினார். தேச மக்களே, இப்போது நம் அரசு சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை உங்களின் ஒப்புதலுக்காக அறிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு வேலுநாச்சியார் கூட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தார். கூட்டம் முழுவதும் வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையினால் என் கணவரும் நம் மன்னருமாகிய முத்துவடுகநாதரிடம் பணியாட்களாக சேர்க்கப்பட்டவர்களும் நம் மன்னர், அமைச்சர் ஆகியோரின் மறைவிற்கு பின் நம் நாட்டை மீட்கும் என் போராட்டத்தில் உடனின்று உழைத்தவர்களுமான மருது சகோதரர்களில் மூத்தவரான பெரிய மருதுவை தளபதியாகவும் சின்ன மருதுவை அமைச்சராகவும் உங்கள் ஒப்புதலுடன் நியமிக்கிறேன் என்று வேலுநாச்சியார் சொல்லி முடிக்க கூட்டம் ஆரவார பேரொலி செய்தது. களத்தில் மடிந்தாலும் எனக்கு கவலை இல்லை, போர்படையுடன் நானும் வருவேன், புரட்சி கவிதைகளை தருவேன், கவிதை முழக்கத்தால் நம் வீரர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி எங்களோடு பரணி பாடி வந்த கவிஞர் வைரவனை சிவகங்கை சீமையின் அமைச்சரவை கவிஞராக அறிவிக்கிறேன் என்று வேலுநாச்சியார் சொல்லி முடித்ததும் கூட்டம் மீண்டும் கரவொலி செய்தது. மக்களின் வாழ்த்துக்களை பெறும் வகையில் குனிந்து வணங்கி மகிழ்ந்தான் கவிஞன் வைரவன். அதன் பின், எங்கள் தாயே, இதய துடிப்பே, என்றும் நீ வாழ்க, எங்கள் உயிரே, எங்கள் உலகே, உனது பெயர் வாழ்க என்று கவிஞன் வைரவன் முழங்க மொத்த கூட்டமும் முழங்கி மகிழ்ந்தது. இதோ மகாராணியாக வேலுநாச்சியார், அவர் தலையில் மணிமகுடம், அனைவருக்கும் கை அசைத்தும் வணங்கியும் விடை கொடுத்து கொண்டிருக்கிறார் வேலுநாச்சியார். கலைந்து செல்லும் ஒவ்வொருவரின் உதடுகளும் எங்கள் தாயே, இதய துடிப்பே, என்றும் நீ வாழ்க, எங்கள் உயிரே, எங்கள் உலகே, உனது பெயர் வாழ்க என்று உச்சரித்து கொண்டே செல்கின்றன.